वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थपोदं तत्पादैग्मसरसीर्गभृङ्गराजं त्रिय्यन्तैग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मपारं श्रीमत्श्रीरङ्गनाथाह्वये मुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं दिशन्तु मे देव सदा त्वदीयां आदरङ्गानुजराकटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुं वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्पवन्तामवैजयन्ती विभूषणं जयत्याश्रितसन्त्रासद्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः भक्ताभीष्टप्रदातारं जगन्मङ्गलविग्रहं श्रीकल्याणपुराधीशं श्रीनिवासमहं भजे। विष्णुपत्नी जगन्मातः विष्णुवक्षस्थलस्थिते पद्मासने पद्मगस्ते पद्मावति नमोऽस्तुते। वेङ्कटेशप्रिये पूज्ये क्षीराब्दीतनये शुभे पद्मे रमे लोकमातका पद्मावति नमोऽस्तुते। कल्याणी कमले कान्ते कल्याणपुरनायिके कारुण्यकल्पलतिके पद्मावति नमोऽस्तुते। सहस्रदलपद्मगस्ते कोटिचन्द्रनिबाणने पद्मपत्रविशालाक्षी पद्मावति नमोऽस्तुते। नक्रश्रवणनक्षत्रे कृतोद्वाहमहोत्सवे कृपया पागिनपद्मे तत्भक्तिपरिदाण्डमे इन्दिरेहेमवर्णाभे त्वं वन्दे परमात्मिकां भवसागरमग्नं मां रक्ष रक्ष महेश्वरी। कल्याणपरवासिन्यै नारायण्यै श्रीये नमः। श्रुतिस्वतिप्रहीताय देवी देवी च मङ्गलं नीलादुङ्गस्तनगिरितटे शुद्धमद्बोध्य कृष्णं पाराद्वंसं श्रुतिसदशिरसिद्धमध्याभयन्ति चोच्चिष्टायां सृजनिगलितं याबलात्कृत्य भुङ्क्ते गोदादस्येनमिदमिदं भूय एवास्तु भूयः। அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பன்ன திருப்பாவை பல்வதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லும் சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாயின் அடிநீ வேங்கடவர்க்கு என்ன விதி என்றையும் மாற்றம் நாம் கடபா வண்ணமே நல்கூவேர் புகழ்வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்ததை ஒருதுங்கட்பாமாலை ஆயபுகழ் 143 அன்புடனே அடியேனுக்கருள் சேனியே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபா சந்தோ மத்காத்யம் சாதய பிரபோ. நேற்றைய தினம் முதல் 5 பாசுரங்கள் இன்ட்ரோடக்ஷனாக நோன்பிற்கு செய்ய வேண்டியவைகள் எல்லாவற்றையும் பார்த்து அதன் பின்பு ஒரு தோழியாக எழுப்பின்னு வரான். ஒரு தோழியாக எழுப்பின்னு வரும்போது ஒரு அடையாளங்கள்லாம் சொல்லின்னு வரான். படுத்து நிற்கிறவளை பார்த்து ஒரு அடையாளங்கள்லாம் சொல்லின்னு வந்து அப்புறம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்குதே தூபம் கமல துயிலமை கண்வளரும் அப்படி உள்ள படுத்துன்னு இருக்கவளை விளக்கெல்லாம் ஏற்றி வச்சாச்சு. வேறு அடையாளங்கள்லாம் சொல்லலை, விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருக்கோம். கண்ணன் வரும் நேரம் ஆகிவிட்டது, விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருக்கோம். தூபங்கள்லாம் அப்படி சமர்ப்பிக்கிறதுக்காக அந்த வாசனை பொருட்கள்லாம் அங்கே வந்து தூபமாக எல்லாம் வச்சுருக்கோங்க. தூபம் தீபம் எல்லாமே அப்படி வாசனையெல்லாம் கேட்கல, இன்னும் தூங்கின்னு இருக்கே, வெளிச்சம் இல்லையே அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் வாசலில் பாடின்னு இருக்கமே கூப்பிட்டு அந்த பாசுரங்கள்லாம் சொல்லி நேற்றைய தினம் கணித்திளம் கற்றருமை கன்றைக்கிறங்கு நினைத்து மல வழியே நின்று பால் சோறு நினைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வம் தங்காய் கூப்பிட்ற அங்கே படுத்துன்னு இருக்கிறவளை பார்த்து. ஏன்னா அப்படி அந்த முன்பாட்டில் இருந்த பெண் வந்து கண்ணனை முன்னிட்டு தங்கை எழுப்புகிறாளாம். அப்போது உயர்ந்தவன் யார்? ஏன்னா அந்த உள்ள படுத்துன்னு இருக்கிற சொல்கிறா இந்த குணங்களை வந்து என்னன்னு கேட்டால் உள்ளே படுத்துன்னு இருக்கா இல்லையா அவள் சொல்ல நீங்களாம் அதெல்லாம் சொல்லதெல்லாம் கரெக்டு. தேள் கடிக்க வேண்டும்னு யாராவது வந்து விரதம் இருப்பார்களா? நீங்களாம் விரதம் இருக்கேள், எதுக்கோசரம் விரதம் இருக்கேன்னா தேள் கடிக்கிறதுக்கோசரம் இருக்கேள். தேள் கடிக்கணும்னா யாராவது தேள் கொட்டணும்னு போய் தானே கொட்டிக்க மாட்டா இல்லையா? அந்த மாதிரி இவன் என்ன சொல்லான்னு கேட்டால் பெண்ணின் வருத்த மரியாதை பெருமான் அவன் கண்ணன்
அவனை குறித்து நீங்கள் விருதெல்லாம் இருக்கலே, அவன் உயர்ந்தவன் இல்லை, ராமன் தான் உயர்ந்தவன் சொல்லி டிபேட்லாம் நடக்கிறது. அப்போது கண்ணன் எப்படி பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் நேற்றுக்கு பார்த்தோம். அப்போ மனத்துக்கு நீ யானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தாய் எழுந்தராய் இதென்ன வேறக்க மனத்தெல்லத்தாரும் அறிந்தேலோ ரொம்ப மனத்துக்கு நீ யானைங்கிறதுக்கு வாக்கியாதாக்கள் உரையாசிரியர்கள்லாம் பார்த்தா விசேஷமாக அனுபவம். அப்போது ராமன் என்னன்னு கேட்டால் பெண்ணின் வருத்தம் அறிந்த பெருமானவன். அதனால் அப்படி கண்ணன் தன் விஷயமாக ஆசை உண்டு பண்ணி என்ன பண்ணுவான்னு கேட்டால் நம்மை வஞ்சிப்பவன் அந்த கதையெல்லாம் பார்த்தோம். அப்போ ராமன் பகைவருக்கும் இனியவன், அவன் பகைவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இனியவன். சமுத்திரம் கடையப்பட்டது, அணையால் கட்டப்பட்டது, போர்க்களத்தில் தன் மனைவியை அபகரித்த ராவணன் தன்னால் ஏவப்பட்ட பானங்களால் மூர்ச்சித்து விழுந்த போதிலும் என்ன சொல்கிறான்னு கேட்டால் இன்று போய் நாளை வாங்குறானான். ஏன்னா ராமன் பகைவருக்கு இனிவன் கேட்கும்போது சமுத்திரம் கடையப்பட்டது, அப்புறம் அணையால் கட்டப்பட்டது. எல்லாம் அணையால் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அணையெல்லாம் கட்டி அங்கே போய் இருந்த போர்க்களத்தில் தன் மனைவியை அபகரித்த ராவணன் மீது என்னன்னா பரிவு கொண்டானாம். அதனால் பகைவராக இருந்தாலும் தன்னால் ஏவப்பட்ட பானங்களால் மூர்ச்சித்து விழுந்த போதிலும் அவனை போய் கொல்லலை, அவன் சம்ஹாரம் பண்ணலை. அப்போ கூட சொல்லானாம் இன்று போய் நாளா உனக்கு இன்னும் ஒரு நாள் சான்ஸ் தரேன், நீ என்னை சரணாகதி பண்ணேன்னா உன்னை நான் காப்பாற்றுறேன்னு சொல்லி இன்று போய் நாளை வா என்று சாந்தமான வகையில் கூறினார். அப்படிப்பட்டவன் அவனல்லவோ பகைவன் மனத்திற்கும் இனியவன், மனத்துக்கு இனியானே. அப்படிப்பட்டவன் நண்பனான சீமாலிகன் என்பவனை சக்கராயுதத்தால் கொண்டவன் கிருஷ்ணன். அவன் மனத்துக்கு இனிவன் கிடையாது, அவன் வஞ்சிப்பவன். அதனால் எல்லா கல்விகளையும் கிருஷ்ணனிடத்தில் கற்றுக்கொண்டு சீடனாகவும் நண்பனாகவும் இருந்த சீமாலிகன் ஆயுதங்கள் அனைத்தையும் ஏவும் வகையும் கிருஷ்ணனிடம் கற்றுக்கொண்டான். சக்கராயுதத்தை ஏவ வேண்டும் என கேட்க அபிநயம் மூலமாக சக்கராயுத பிரயோகம் பண்ணி அவன் தலையை அறுத்து விட்டான் கண்ணன். அதனால் மனத்துக்கு இனிவன் யாருன்னு கேட்டால் பகைவனாக இருந்தாக கூட ராவணனை இன்று போய் நாளைவான்னு சொல்கிறான். அதனால் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட இவனை போய் அபிநயம் மூலமாக சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணி இவன் பண்ணான்னு தலையை அறுத்து விட்டான். சீமாலிகன் அவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய் என்று பூச்சூடல் பெரியாழ்வார் அனுபவம். ஆக சீடன் நண்பன் இவர்களுக்கு இனிவன் அல்லன் கண்ணன். அதனால் சீடராக இருந்தாலும் நண்பனாக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் பார்த்தா இனியவன் கிடையாது. அதனால் கண்ணன் அப்படிப்பட்டவன். அதனால் ராமன் பகைவருக்கும் இனியவன். அதனால் ராவணன் எவ்வளோ தீமை செய்தாலும் அவனுக்கு கடைசி வரைக்கும் பார்த்தா இன்று போய் நாளைவான்னு சொல்லிட்டு கூப்பிடக்கூடியவன் அவன். அப்படிப்பட்ட ராமன் அவன் இனியவன். அவன் என்ன பண்ணுறான், ராமன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் சீதை என்ற பெண்ணிற்காக பெண்ணின் வருத்தம் அறிந்த பெருமான், பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் கண்ணன். சீதை ராமன் பெண்ணின் வருத்தம் அறிந்த பெருமான் என்ன சொல்கிறான்னு கேட்டால் சீதை என்ற பெண்ணிற்காக சீதையை காணாமல் மிகுந்த கிளேசப்பட்டு நதியை கண்டால் மரத்தை கண்டால் ஒழிந்து கண்டார் காலிலே விழுந்து அப்போது பக்ஷி காலிலே விழுந்து கபந்தன் காலிலே விழுந்து அவனோட கடைசி சம்ஸ்காரத்தை செய்தால்தான் சீதையை தேட வழி சொல்வேன் என்று சொன்னபோது அதையும் செய்து வழிகேட்டு கொண்டு குரங்கின் காலிலே விழுந்து ராட்சசன் காலிலே விழுந்து எப்படியோ ஒரு வழியாக சீதை இருக்கும் இடம் தெரிந்து கொண்டு சமுத்திர ராஜாவான வருணன் காலிலே விழுந்து நெடுந்தூரம் அணை கட்டி அக்கறை சென்று ராவணனை கண்டவாறே அகப்படாத திருடன் அகப்பட்டான் என்று அம்பாலே அவனை கொல்லாதே இன்று போய் நாளை வா என்றானாம். இத்தனையும் என்ன பண்ணான்னு கேட்டால் ஒரு பெண்ணிற்காக செய்தவன். ரெண்டு விஷயம், விரோதியாக இருந்தாலும் அவனுக்கு இன்று போய் நாளை வான்னு சொல்லி அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தான். அப்படிப்பட்ட மனத்துக்கு நீவன் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இப்படிப்பட்டவன். அதனால் ஒரு பெண்ணிற்காக எத்தனை வேலையும் செய்தானாம். எப்படி பார்த்தா இந்த ராமாயணம் ஃபுல்லாகவே சொல்ல மாதிரி ஒரு நதியை கண்டு மரத்தை கண்டு ஒழிந்து எல்லா இடத்தையும் தேடி தேடி பார்க்குறான். என்னெல்லாம் எங்கேயாவது சான்ஸ் கிடைக்குமோ, எங்கேயாவது எவிடன்ஸ் இருக்குமா, சீதை இருக்கிற இடம் தெரியுமான்னு சொல்லிட்டு நதியை கண்டு கபந்தன் காலில் விழுந்து அவனோட கடைசி சம்ஸ்காரத்தையும் பண்ணி அப்போல்லாம் பண்ணாதான் வழி கேட்டுக்கொண்டு குரங்கின் காலில் விழுந்து இவ்வாழ வானரங்களோட கால்கள் எல்லாம் விழுந்து ராட்சசன் காலில் விழுந்து எப்படியோ ஒரு வழியாக சீதை இருக்கும் இடத்தை தெரிஞ்சுட்டு அங்கே போய் அணை கட்டுறதுக்கோ சமுத்திர ராஜாவன் அவனோட காலில் விழுந்து நெடுந்தூரம் அணை கட்டி அந்த அக்கறை சென்று ராவணனை கண்டவாறே ராவணனை பார்த்தோடனே ஒரு திருடன் அகப்படாத திருடன் அகப்பட்டா எப்படி இருப்பானோ அப்படி திருடனை பிடிச்சி அப்போ கூட அவனை ஒன்றும் பண்ணலையாம். அம்பாலே அவனை கொல்லாதே இன்று போய் நாளை வா என்றான். அப்படிப்பட்டவன் ஒரு பெண்ணிற்காக வருத்தம் அறிந்த பெருமானவன். அப்படிப்பட்டவன் மனத்துக்கினியவன். அப்புறம்
மனத்துக்கு இனிவன்கிறதுக்கு ராமா என்ற 2 எழுத்துக்கள். ராமாங்கிறது 2 எழுத்து. ரா என்ற எழுத்தை கூறும்போது நாம் என்ன பண்ணுறோம்? ரா அப்படின்னா வாயை திறக்கிறோம். அப்போது நமது இதயத்தில் உள்ள பாபங்கள் அனைத்தும் வெளிப்படுகின்றன. அதனால ரான்னு வாயை திறக்கும்போது நம்மளோட இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த பாபங்கள்லாம் வெளியில் போகிறது. அப்புறம் பிறகு அந்த பாபங்கள் நம்முள் புகாமல் இருப்பதற்கு எழுத்து ராம் சொல்லுவோம் இல்லையா? அதனால மாங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தும் போது நம்ம என்ன பண்ணுறோம்? மா என்ற எழுத்தை சொல்லி உதட்டை மூடுகிறோம். அதனால நம்ம வாயை திறந்து ரான்னு சொன்னோடனே உள்ளே இருக்கிற பாவங்கள்லாம் போகும். திரும்பி பாவங்கள்லாம் உள்ளே புகாமல் இருக்கிறதுக்கோசரம் வாயை மூடிந்து மா சப்தத்தை சொல்லும்போது உதட்டை மூடுகிறோம். எனவே இவன் பெயரே நமக்கு தாரகமாகிறது. அதனால அவன் பெயரை சொல்லும்போதே நமக்கு உள்ளே இருக்கிற பாவங்கள்லாம் வெளியில் போகுது. திரும்பி பாவங்கள்லாம் உள்ளே புகாமல் இருக்கிறதுக்கோசரம் அவன் நாமாவே நம்மளை காப்பாற்றுறது. அப்படிப்பட்ட நாமா தாரக நாமாகிறது. அவன் மனத்துக்கு இனியவன். சில பேர் என்ன பண்ணுவான்னு கேட்டால், பாடும்போது இனிமையாக இருக்கும், பார்வைக்கு சௌந்தரியம் இல்லாததால் பரியமாக மாட்டார்கள். அதனால சில பேர்லாம் பாட்டு ரொம்ப இனிமையாக இருக்கும், அவள் பார்க்கறதுக்கு ரொம்ப சௌந்தரியம் இல்லாமல் இருக்கிறதுனால அவள் நன்னா இருக்காது. சில பேர் பார்க்க இனியவை கொடுப்பார்கள், அதனால் பாடும்போது காதுக்கு கொடூரமாக அமையும். சில பேர்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருப்பான், ஆனால் பாட்டு ரொம்ப நன்னாவே இருக்காது, காதுக்கு கொடூரமாக இருக்கும். ராமன் என்ன, இது எல்லா விதத்திலையும் உயர்ந்தவன், அவன் மனத்துக்கு இனியவன். அப்படியெல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடியவன் ராமன். அப்படி அழகாகவும் இருப்பான், வீரமாகவும் இருப்பான், அப்படி எல்லாவற்றுக்கும் உயர்ந்தவன். அப்படிப்பட்டவன் ராமன், மனத்துக்கு இனியவன். அப்புறம் சகசநாமத்தில் ராமனை பற்றி 16 குணங்கள் கூறப்படுகிறது. சகசநாமத்தில் ராமனை பற்றி 16 குணங்கள். சந்திரனுக்கு 16 கலைகள் உள்ளன. சகசநாமத்தில் ராமன 16 குணங்கள், சந்திரனுக்கு 16 கலைகள் உள்ளன. ஆக இவன் சந்திரனுக்கு ஒப்பானவன். ராமாயணம் ஆரம்பிக்கும் போது வால்மீகி நாரதரை பார்த்து குணவான் கச்சவீர்யான் என்று 16 குணங்களை கேட்டான். அதனால் ராமாயணம் ஆரம்பிக்கும் போது 16 குணங்கள் உடையவன் யாருன்னு கேட்டு ஆரம்பிக்கிறார் இல்லையா? குணவான் கச்சவீர்யான் என்று 16 குணங்களை கேட்டான். இவன் மனத்துக்கு இனியவன். அப்படிப்பட்ட அந்த 16 குணங்களை கொண்டவன் அவன் ராமன், அவன் மனத்துக்கு இனியவன். அப்புறம் ராமாவதத்தை காட்டிலும் ராமாவதாரத்தில் காட்டில் மகரிஷிகளாக இருந்தாலும் என்ன பண்ணான்னு கேட்டால், இப்பொழுது ராமனுடைய அருளை தங்களிடையே பருவமாறு கேட்டுக்கொள்ளலாம். அதனால் அங்கே இருக்கக்கூடிய மகரிஷிகள்லாம் ராமனை பார்த்து தன்னோட அருளை பருவமாறு எங்களுக்கெல்லாம் உன்னோட அருள் கிடைக்கணும் கேட்டுன்ற போது அவர் என்ன சொல்லலாம், கிருஷ்ணாவதாரத்தில் நீங்கள் அனைவரும் பெண்களாக பிறப்பீர்கள். இங்கே இருக்கிற கோபியர்களெல்லாம் யாருன்னு கேட்டால் கிருஷ்ணாவதாரத்தில் பெண்களாக பிறப்பீர்கள், அப்பொழுது நாம் கலந்து கொண்டு பரிமாறுகிறோம் என்று சொன்ன வாக்கை நிறைவேற்ற மனத்துக்கு இனியவன். அப்படி ராமாவதாரத்தில் சொன்னதை இங்கே கிருஷ்ணாவதாரத்தில் அவன் நிறைவேற்றுகிறான். அதனால் அவன் மனத்துக்கு இனியவன். அப்படி விசேஷமாக இன்னும் சொல்லிட்டே போகிறான். சீதை இருக்கும் இடத்தை தேடி கண்டுபிடித்ததும் தூது சென்று வந்த சிறிய திருவடியான ஆஞ்சநேயருக்கு பதிலுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால், தூது போயிட்டு வந்தான் ஆஞ்சநேயர். லங்கைக்கு போய் சீத்தையெல்லாம் பார்த்துட்டு கனையாழியெல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் சூடாமணியெல்லாம் வாங்கிட்டு வந்தார் இல்லையா ஆஞ்சநேயருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய சாகசமான காரியத்தை பண்ணார் ஆஞ்சநேயர். ஸோ யாராவது ஒரு சின்னதாக ஏதாவது பண்ணால் கூட நமக்கு பதிலுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுப்போம் இல்லையா? நீ என்ன பண்ணிட்டு வந்த அப்படின்னு சின்ன குழந்தையிலேருந்து அவளை என்கரேஜ் பண்ணுறதுக்கோசரம். ஆனால் இங்கே ரியலாகவே பெரிய சாகசம் பண்ணிட்டு வந்தான் இல்லையா ஆஞ்சநேயர். இந்த ஆஞ்சநேயர் போயிட்டு சீதையை பார்த்துட்டு விஷயங்கள்லாம் சொன்னபோது பதிலுக்கு ஆஞ்சநேயருக்கு ஏதாவது கொடுக்கணும் என்பதற்காக ஒரு பொருளும் இல்லாத என்ன பண்ணானா, தானே அவனை ஆலிங்கனம் பண்ணி கொண்டானாம். அதனால் உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது அவனுக்கு கொடுக்கறதுக்கு தங்கிட்ட ஒன்றுமே இல்லைங்கிறதுக்கோசரம் தன்னையே கொடுத்தானாம். அதனால் ஆலிங்கனம் பண்ணி கொண்டான் ராமன். அதனால் ராமன் கட்டி அணைத்த திருமேனியை விட்டு அதனால் ராமன் அப்படி ஆலிங்கனம் பண்ண திருமேனியை விட்டுட்டு நான் ஸ்ரீவைகுண்டம், ஏன்னா ஸ்ரீவைகுண்டத்துக்கு அனுப்புகிறேங்கிறார். உனக்கு என்ன வேணும், உன்னை ஸ்ரீவைகுண்டத்துக்கு அனுப்பட்டுமான்னு கேட்டும்போது அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம், ராமன் கட்டி அணைத்த திருமேனியை விட்டு ஸ்ரீவைகுண்டம் போக மாட்டேன் என்று ஆஞ்சநேயர் சொல்லும் அளவுக்கு ராமன் மனத்துக்கு இனிவன். அப்படிப்பட்டவன் ராமன். பகைவனையும் நண்பன் என்கிற முறையில் வந்தாலும் காப்பாற்றுவேன் என்றான் ராமன். பகைவன் யாரு? விபீஷணன். முதல்ல ராவணனுக்கே இன்று போய் நாளைவான்னு சொன்னான். அதுக்கு முன்னாடி விபீஷணன் வந்தான். விபீஷணன் ராவணனோட தம்பி. இருந்தாலும் அப்போ அவன் வந்தால் கூட பரவாயில்ல, பகைவனாக இருந்தாலும் அவனை நாம் சரணாகதி பண்ணி காப்பாற்றுவேன் சொன்னவன் ராமன் மனத்துக்கு இனியவன். சீதையை அபகரித்த ராவணனை நேரில் நட்பு கொண்டாலே போதும் என்றான். அதனால் அவன் என்ன சொல்லானா, இந்த விபீஷணன் மாத்திரம் வந்தால் போராது, ராவணனே வந்தால் கூட நான் பரவாயில்ல, அவனை மன்னித்து நான் நட்பு கொள்வேன். அப்படிப்பட்டவன் சீதையை அபகரித்தாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படிப்பட்ட மனத்துக்கு இனியவன். தாழ்ந்த ஜாதியில் பிறந்த குகன் முதலியவர்களிடத்தில் தன் தம்பியான லக்ஷ்மணனை போல் அன்பு பாராட்டுவன். அதனால் தாழ்ந்த ஜாதியில் இருக்கக்கூடிய குகன், அதனால் குக சக்கியம் இல்லையா, அதனால்
நால்வரோடு சேர்ந்த 5ஆவதாக குகனையும் சேர்த்துட்டான். அதனால லக்ஷ்மணனை போல அன்பு பாராட்டவன். அதனால அப்படிப்பட்டவன் மனத்துக்கு நீவன். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்று எண்ணாதவன் மனத்துக்கு நீவன். அதனால அவன் ஏழையாக இருந்தாலும் ஏதலனாலும் தாழ்ந்த கீழ்மக்கள் யாராக இருந்தாலும் அப்படிப்பட்டவன் உயர்ந்த குணத்தை உடையவன். அவன் மனத்துக்கு நீவன். அப்படிப்பட்டவன் ராமன். அதனால அவன் உயர்ந்தவன் சொல்லி மனத்துக்கு நீ யானை பாடவும் நீ வாய் திறவாய். அதனால மனத்துக்கு நீவன் ராமன். பாடவும்னா படுத்துறங்கும் பெண்ணை பார்த்து மனத்துக்கு நீவனை பாடு அப்படின்னு சொல்றா இல்லையா. அதனால படுத்துன்னு இருக்கிற பெண்ணை பார்த்து மனத்துக்கு இவனை பாடு, இந்த வரனை காட்டி மணந்துகொள் அல்லது மற்றொரு வரனை காட்டி இவனை மணந்துகொள் என்று சொன்னால் மனதுக்கு பிடித்தமில்லைன்னு எதையும் செய்ய மாட்டார்கள். அதனால் ஒரு பெண் இருக்கா, பெண்ணுக்கு பெரியவாள்லாம் பார்த்துட்டும் இந்த வரனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு அந்த பெண்ணுக்கு பிடிச்சாதான் கல்யாணம் பண்ணிக்கும். பிடிக்கலன்னு என்ன பண்ணுவான்? அதனால செய்ய மாட்டா. பிடித்தம் இல்லாவிட்டால் எதையும் செய்ய மாட்டாள். அந்த மாதிரி இந்த உள்ள படுத்து நிற்கிறோம். அவளுக்கு மனதுக்கு கிருஷ்ணனை பற்றி சொன்னோன்னே பிடிக்கல. ராமன் தான் உயர்ந்தவன், ராமன் தான் வேணும்னு சொல்லிட்டு அவள் படுத்து நிற்கலாம். அதனால நீ இப்போது எதையும் சொல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாள். வெளியில் இருக்கிறவா கேட்குறா, நீ எதையும் பதில் சொல்லாமல் படுத்து நிற்க, என்ன காரணம் என்ன? முதலில் நீயாகவே மனத்துக்கு ஞானி பாடுவா என்று நினைத்தோம். ஆனால் இப்போது நாங்கள் பாடிய பிறகவாது பாடுவோம் என்று எண்ணினோம். அதனால் நீ முதல்ல நீயாவே பாடுவோம்னு நினைச்சோம். ஆனாலும் நீ நாங்கள் பாடிய பிறகாவது பாடுவோம்னு நினைச்சோம். ஆனாலும் அதுவும் இல்லாமல் வாய்ப்பத்தி உறங்குகின்றாயே. அதனால பாடவும்னா பாடாமல் உள்ள படுத்துருக்கே, பாடாமல் படுத்துருக்கே, வாய்ப்பத்தி படுத்துருக்கே, சைலண்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இனித்தான் எழுந்தராய் இதென்ன பேருறக்கம். பகவான் தன்னை அடைந்தவர்களை ரட்சிப்பதற்கு ஸ்ரீவைகுண்டத்தில் கருடன் மேல் ஏறி வேகமாக வருவான். ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து அந்த கஜேந்திரனை காப்பாற்றுறதுக்கோசரம் எப்படி வேகமாக வந்தான் இல்லையா, அந்த கஜேந்திரனை காப்பாற்றுறதுக்கும் கருடன் மேலே ஏறி கருடனை இழுத்துன்னு வந்தான் இல்லையா. அதனால கருடன் மேலே ஏறி வேகமாக வருவான். அதனால கருடன் வேகமும் போராதெண்ணி அதையும் பிடித்து இழுத்து வருவான். அதனால எப்படி எதுக்கோசரம் கேட்டால் ரொம்ப லேட் பண்ணக்கூடாது, உடனே சீக்கிரமாக வரணும். ஆஸ்திரர்களுக்கு பக்தர்களுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டால் உடனே காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வருவானாம். அப்படிப்பட்டவன் அவன். அதனால இவ்வளவு நெருங்கி பழகியும் உனக்கு அந்த எண்ணம் வரவில்லையே. அதனால அப்படிப்பட்ட எங்களோட நீ ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்டாக இருந்தால் கூட உனக்கு அந்த எண்ணம் வரலையே. நாங்கள் வாசலில் தவிக்கிறோம், நீ எதையும் அனுசரிக்காமல் தூங்குகிறாயே. நாங்கள்லாம் வாசலில் படுத்துன்னுக்கோம், காதில் வேலையா உனக்கு, திரும்பி தூங்கிட்டே இருக்கேன், எழுந்து வரமாட்டேங்கிறேன்னு சொல்லலாம். அதனால் மனத்துக்கு நீ ஆனை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய். இனித்தான் எழுந்திராய்னா ராமனுடைய விருத்தாந்தத்தை சொல்லும்போது ஒரு விலட்சணமான பொருள் கூறப்படும். அதனால் ராமனோட வினித்தான் எழுந்திராய்ன்னு அப்படி விலட்சணமான பொருளை கூறப்படும். பரதன் என்ன பண்ணுறான்னு கேட்டால், தாயான கௌசல்யின் சபதம் செய்யும்போது காலை மாலை இருவேளையும் உரிய கடன்களை நித்தியகர்மானற்றங்களை செய்யாமல் தூங்குகிறாளோ அவனுக்கு ஏற்படும் பாவத்தை நான் அடைவேன். அதனால என்ன சொல்லான்னு கேட்டால், ராமன் காடு சென்றதற்கு நான் காரணம். ஆனால் என்ன சொல்லும்போது பரதன் சொல்ல கதையை சொல்லலாம். பரதன் என்னென்னா, தாயான கௌசல்யிடம் சபதம் செய்யும்போது காலை மாலை இருவேளையும் யாரெல்லாம் நித்தியகர்மானுஷ்டானம் பண்ணணுங்கிறதுக்கு முக்கியமாக இங்கே எடுத்து சொல்வதாக உள்ளது. அது மாத்திரம் இல்லாமல் நித்தியகர்மானுஷ்டானம் செய்யலைன்னா என்னென்ன பாவங்கள் ஏற்படுங்கிறது அந்த ராமாயணத்தில் பார்க்கும்போது அதை லிஸ்ட் அவுட்லாம் பண்ணியிருக்கான். அப்படி யாரெல்லாம் இந்த உரிய கடன்களை நித்தியகர்மானுஷ்டானங்களே யாரெல்லாம் பண்ணலையோ அப்படி தூங்குகிறாளோ அவளுக்கு அலங்காரத்தால் ஏந்து நித்தியகர்மானுஷ்டானங்கள்லாம் பண்ணணும். அதனால் நித்தியகர்மானுஷ்டானம் பண்ணாமல் தூங்குகிறாளோ அவளுக்கு ஏற்படும் எத்தனை பாவம் ஏற்படுமோ அந்த பாபத்தை நான் அடைவேன்னு சொல்கிறானாம் பரதன். அதனால் இப்போது ராமன் காடு சென்றதற்கு நான் தான் காரணம். அதனால் ராமன் காட்டுக்கு போனதுக்கு நான் தான் காரணம். அதனால் அத்தனை பாவங்களும் என்னை சேரட்டும் சொல்லலாம். அதனால் காலை வேளையில் செய்வதை விட்டு தூங்குவது பெரிய பாபம் என்று ராமாயணத்தில், நமக்கு ராமாயணமாக இருக்கட்டும், திருப்பாவையாக இருக்கட்டும், எந்த காவியங்களாக இருக்கட்டும், நமக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் நாம் என்னென்னலாம் செய்யலாம் என்கிறது நமக்கு ஒரு லெசன் மாதிரி கிடைக்கிறது. அதனால் நித்தியகர்மானுஷ்டானங்களில் காலம்பரை செய்ய வேண்டிய கடன்களை நாம் செய்ய வேண்டும். அதனால் இதை காட்ட ராமாயண கதை சொல்லி இனித்தான் எழுந்திராய் என்று சொல்லலாம். அதனால் அப்படி தூங்கின்னு இருக்கியே, காலங்கார்த்தால் ஏந்துக்க மாட்டேங்கிறே, காலங்கார்த்தால் ஏந்திர நித்தியகர்மானுஷ்டானங்கள்லாம் பண்ண வேண்டாமா, பொழுது விடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி எழுப்புறாளாம். இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம். உபனிஷத்தில் தூங்கும்போது சர்வஜ்ஞான எம்பெருமானால் அணைக்கப்பட்டு உள்வெளி எதுவும் அறியாமல் அவனிடம் லயிக்கின்றான் என்று சொல்லப்படுகிறது. நம்ம தூங்கும்போது பெருமாள் என்ன பண்ணுறான்னு கேட்டால் நம்ம அப்படி கட்டி பிடிச்சுன்னு இருக்கானாம். அப்படி கட்டி பிடிச்சுன்னு உள்ளே எதுவும் வெளி உலகம் உள்வுலகம் எதுவும் தெரியாமல் சில பேர் நம்மளாம் தூங்கும்போது சில சமயம் நமக்கு எதுவுமே தெரியாது இல்லையா. நம்ம தூங்குறோமா என்ன, நமக்கு
தூங்கும்போது அந்த அனுபவம் இல்லையா, அந்த அனுபவத்தில் என்ன நடக்குதுன்னு வெளியில் என்ன நடக்குது, உள்ளே என்ன நடக்குது, நம்ம எப்படி இருக்கோம்னு கேட்டால் எதுவுமே தெரியாமல் இருக்கும். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டால் அதான் சொல்லலாம். உபனிஷத்தில் சொல்லும்போது உபனிஷத் சொல்கிறதான், நம்ம தூங்கும்போது எம்பெருமான் வந்து பெருமாள் வந்து நம்மளை அப்படி கட்டி பிடிச்சுன்னு காணாம். அதனால் சர்வஜனான எம்பெருமானால் நம்ம கட்டிப்பிடித்து உள்ள வெளியில் எதுவும் அறியாமல் அவனிடம் லயிக்கின்றோம், அவனோட லயிக்கின்றோம். அதுபோல் நீயும் கண்ணனால் அணைக்கப்பட்டு ஒன்றும் அறியலையா, அதனால் நீ தூங்கின்னு இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டால் நீ தூங்கின்னு இருக்கி. அப்படி கண்ணன் வந்து உன்னை கட்டிப்பிடிச்சு அணைச்சின்னு இருக்கானா, அதனால் உனக்கு வெளியில் உள்ள என்ன நடக்குது, நாங்கள்லாம் வெளியிலேருந்து சத்தம் போட்டு பாடல்கள்லாம் பாடின்னு இருக்கோம், எழுப்பின்னு இருக்கோம், எதுவுமே உனக்கு காதல வேலையா, அதனால் அதில் வந்து லயித்து இருக்கியா, அதனால் கதவு திறந்திருக்கு, கால வேலையும் எழுந்து விட்டது, அதனால் காலங்காலத்தால் பொழுது விடிஞ்சு போச்சு, கதவை திறந்திருக்கு, எல்லாமே இருக்குது, நீ தாமனுடைய தங்கையாக இருந்தால் நாங்கள் வந்து எழுப்பியும் தாமன்கிறது தாமனோட தங்கை இவள், தூங்குறவள். அதனால் உன்னோட அண்ணன் மாதிரி நீ வந்து என்ன பண்ணணும்னு கேட்டால் கைங்கரியம் கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கான் கண்ணனுக்கு. அப்படி அவன் கைங்கரியம் பண்ணிருக்கான், நீ அப்படி இல்லாமல் நீ தூங்கின்னு இருக்கியே, தாமனுடைய தங்கையாக இருந்தும் நாங்கள் வந்து எழுப்பியும் தூங்கின்னு இருக்கியே, அதனால் பெருமாள் வந்து கட்டி அணைச்சி உன்னோட இருக்கிறதுனால உள்ள வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நீ தூங்கின்னு இருக்கியா, இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரம் அறிந்தேலோர் எம்பாவாய். அனைத்தில்லத்தாரம்னா சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, மற்றவர்கள்லாம் புகழ வேண்டும் என்பதற்காக நல்ல காரியங்களை செய்வது உண்டு. சில பேரெல்லாம் என்ன பண்ணுவானா, நல்ல காரியம்லாம் பண்ணுவாள். எதுக்கோசரம் பண்ணான்னு கேட்டால் மற்றவாள்லாம் அவளை பார்த்து புகழணும், அதனால் அப்படி புகழ வேண்டும் என்பதற்காக நல்ல காரியங்களை செய்வது உண்டு. அதுபோல் நீயும் என்னென்ன நடத்தையில் காட்டுகிறாய். என்னால் வெளியில் நாங்கள்லாம் வாசலில் கத்தின்னு இருக்கோம், சத்தம் போட்டுன்னு இருக்கோம், பகவானோட நாமத்தை சொல்லின்னு இருக்கோம், எழுப்பின்னு இருக்கோம். அதனால் நீ என்ன பண்ணுறன்னு கேட்டால் எல்லாருக்கும் வெளியில் தெரியணும் போல இருக்கு, எல்லோரும் துயில் உணர்ந்தப்ப நீ உணராமல் தூங்கிறாள், இது வெகு அழகன்றோ. அதனால் அப்படி வந்து என்பது நல்ல காரியங்களை செய்வது எல்லாருக்கும் வெளியில் தெரியணும்னு சொல்ல மாதிரி பண்ணுற மாதிரி நாங்கள்லாம் இங்கே வாசல் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியணும் போல இருக்குது, நீ உள்ள பழத்துனுக்கு அனைத்தில்லத்தாரம் அறிந்து, அதனால் எல்லாருக்கும் தெரியணும். எப்படி தெரியணும்னு கேட்டால் நீ உண்மையில் எம்பெருமான் விஷயமான அனுபவத்தில் ரகசியமாக இருக்கிறாய். அதனால் நீ கண்ணனோட கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருக்க போல இருக்க, எங்கள்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற, அதெல்லாம் நீ ரகசியமாக இருக்க, இப்போது எல்லாருக்கும் அறியப்பட்டது. அதனால் நீ என்ன பண்ண, இப்போ நீ உள்ளே படுத்துன்னு இருக்கிறது, வெளியில் நாங்கள்லாம் சத்தம் போடுறதுனால பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் வந்து ஏதோ சத்தம் கேட்குறது என்னன்னு பார்க்குறான். அதனால் நீ கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருக்கிறது இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அதனால் எல்லாருக்கும் தெரியும்படி நீயும் பண்ணிவிட்ட. அதனால் நான் உன் வீட்டு வாசலில் வந்து எழுப்புவதால் நான் அருகில் உள்ளவர்கள் அனைவருக்கும் நீ தூங்குவதை வெளிப்பட்டு விட்டது, நீ தூங்கிட்டு இருக்க போல இருக்கு, இவெல்லாம் எழுப்பி பார்க்குறா, இன்னும் எழுந்துக்கலன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால் வெட்கப்பட்டு தூக்கத்திலிருந்து சீக்கிரமாக, அதனால் உனக்கு ஏதாவது வெட்கம் ஏற்படுமான்னு தெரியல, வெட்கப்பட்டு தூங்கி எழுந்துன்னு வா, நாங்கள்லாம் சத்தம் போடுறதை வெளியில் பக்கத்தில் இருக்கிறவா எழுத்து வீட்டுக்கார எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, எழுந்துவான்னு சொல்லலாம். அதனால் இந்த பாசுரத்தில் நற்செல்வன் என்பவன் ஸ்ரீதாமன்கிற நற்செல்வன். இவர்கள் இருவரும் இணை பிரியாத நண்பர்கள். அதனால் கண்ணனும் ஸ்ரீதாமனும் எப்படின்னா ஒருத்தர் இணை பிரியாத எப்படின்னு கேட்டால் ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேர் போலையும் பரத சத்ருகுணன் போலவும் உள்ளவர்கள். ராமாவதாரத்தில் ராமன் லக்ஷ்மணன், பரதன் சத்ருகுணன், அவா ரெண்டு பேரும் எப்படி இணை பிரியாதவர்களாக இருப்பார்களோ அப்படி ஸ்ரீதாமனும் கண்ணனும் இணை பிரியாதவர்கள், அப்படி தோழர்கள். அதனால் உள்ளவர்கள் ராமன் குகனிடத்திலும் சுக்ரீவன் விபீஷணனிடத்திலும் எவ்வாறு நடந்து கொள்வானோ கண்ணனும் அப்படி ஸ்ரீராமன் இடத்தில் நடந்து கொள்வானாம். அப்படி பாசுரத்தில் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரம் அறிந்தேலோர் எம்பாவாய். இதென்ன பேருறத்துக்கு இன்னும் சொல்லலாம். முன் பாசுரத்தில் பெருந்தூக்கமுடைய கும்பகர்ணனை உதாரணமாக்கினாள். இங்கே அவனை காட்டிலும் அதிக தூக்கம் கொண்டவனே யாரும் இல்லாத திருஷ்டாந்தரமாக ஒருவரையும் கூறவில்லை. அதனால் அதுக்கு மேலே யாருமே கிடையாது. அதனால் கும்பகர்ணனும் தோற்றம் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ சொல்கிறா இல்லையா. அதனால் கும்பகர்ணனை விட வேறு தூக்கத்துக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. அதனால் இல்லாத திருஷ்டாந்தரமாக ஒருவனையும் கூறவில்லையாம் இந்த பாசுரத்தில். அப்புறம் உபன்யாசம் கேட்பவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா முதலில் கொட்டாவை விடுவது வழக்கம். உபன்யாசம் கேட்குறவளை பற்றி சொல்லலாம். அதனால் ஆண்டாள் அனுபவத்தை இங்கே வியாக்கியாதாக்கள் அனுபவிக்கிறானேன்னு அவளுக்கு உபன்யாசங்கள்லாம் பண்ணும்போது அவளுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்லாங்க. உபன்யாசம் கேட்பவர்கள்லாம் உபன்யாசம் நாங்கள்லாம் சொல்கிறோன்னா கேட்பவர்களாக இருப்பா இல்லையா, அவளாம் முதல்ல என்ன பண்ணுவான்னு கேட்டால் கொட்டாவி வரும். பிறகு கண்களை மெதுவாக மூடுவார்கள். அதன் பிறகு அவமானம் தாங்காமல் அந்த இடத்தை விட்டு எழுந்து செல்வார்கள். பாப்பா ஒரு கூட்டத்தில் எல்லோரும் உட்காந்துருக்கும்போது முதல்ல லேசாக தூக்கம் வரும். அப்படி கொட்டாவிலாம் விடுவான். பிறகு லேசாக கண்ணு தானே இழுக்கும், கண்ணை மூடுவாள். ஸோ பக்கத்தில் இருக்கிறவெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுவான், இவளை பரிகாசம் பண்ணுவான்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுவாளாம்.
அதுதானே இது உலக நடவடிக்கை. அதனால் நாங்கள் இத்தனை பேர் வந்து தூங்குகிற இடத்தை விட்டும் நீ எழுந்திராமலே இருக்கிற, இது என்ன ஆச்சரியம்? அதனால் உனக்கு அந்த மாதிரி வெட்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லையா? நாங்கள் வாசலில் வந்து நாங்கள் கூவுகிறோம், எழுப்புகிறோம், பக்கத்து வீட்டுக்காரா எழுத்து வீட்டுக்காரா எல்லாரும் வந்து வேடிக்கை பார்க்குறா, நீ இன்னும் எழுந்துக்கலே, அப்படி இருந்து உனக்கு வெட்கமாக இல்லையா, இன்னும் தூங்குகிறாயே என்று இதென்ன பேரத்துக்கு வியாக்கியானமாக விசேஷமாக அனுபவிக்கிறார் அந்த பாசுரத்திலே. இதனோட உட்பொருள் சுவாபதேசமாக அழகிய இலங்கையாகிற சரீரத்துக்கு கோமானான எஜமானான அகங்கார மமகாரத்தை ஜெயித்து விடுவான். அதனால் அப்படிப்பட்டவன் என்ன நமக்கு வந்து இலங்கையாகிற சரீரத்துக்கு கோமானன் யாருன்னு கேட்டால் ராவணன். அவன் எஜமானனான அகங்காரம் மமகாரம். அவன் வந்து எப்படி இருக்கான்னு கேட்டால் ரொம்ப அகங்காரத்தை அவன்தான் அவனை அழித்து விடுவதான். அதனால் ஜெயித்து விடுவான். நீர் நுமது என்று இவைவேர் முதல் மாய்த்து என்று ஆழ்வார் நீர் நுமது என்று இவை வேர் முதல் மாய்த்து என்று ஆழ்வாரோட பாசுரம் ஃபுல் பாசுரத்தை அப்படி பாடும்போது வேருடன் கலைந்து விடுவானாம். அதனால் சில இதெல்லாம் பார்த்தா மரங்கள்லாம் வெட்டும்போது மேலே மாத்திரம் வெட்ட மாட்டா, அடிய வரைக்கும் வேற இருந்து கலந்து விடுவாள். அதனால் நமக்குலாம் வியாதிகள்லாம் இருக்கும்போது என்ன சொல்லுவான்னு கேட்டால், சில வியாதிகள்லாம் பார்த்தா மருந்துகள்லாம் சாப்பிட்டா மேலாக வந்து வெளியில் போயிடும், அப்புறம் திரும்பி வந்துன்னு இருக்கும். சில மருந்துகள்லாம் கொடுக்கும்போது பார்த்தா அடி வரைக்கும் போய் அந்த வேர் வரைக்கும் எடுத்து அந்த வியாதியை எல்லாம் பண்ணும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? ஒரு மரத்தை வெட்டினோன்னே டக்குன்னு மேலாக வெட்டிட்டு போயிடலாம். ஒரு மரத்தை வெட்டி அது வேர் வரைக்கும் எடுக்கணும்னா அதுக்கு டைம் ஆகும். அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடிய வியாதிகளுக்கெல்லாம் நாம் சாப்பிடும் மருந்துகள்லாம் இருக்கு இல்லையா? அந்த மருந்துகள்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டால், சில மருந்துகள்லாம் உடனே இம்மீடியட் எஃபெக்ட் கிடைச்சிரும், ஆனால் திருப்பி வந்து நிற்கும். அப்படி இல்லாமல் வேரோட கலையணுன்னா அது கொஞ்சம் மருந்தெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் வேரோட போயிடும். அந்த மாதிரி வேருடன் கலந்து விடுவான். அதனால் அப்படி கலந்து விளங்குகிற நீ மனத்துக்கு நீவனான பகவானை பாட வேண்டும். அப்படிப்பட்ட மனத்துக்கு யாருன்னு கேட்டால் எம்பெருமான், அவனை நீ பாட வேண்டும். அகங்காரம் மமகாரம் உள்ளவர்கள் எம்பெருமானை சரிவர உணரமாட்டார்கள். இதெல்லாம் யாருக்கெல்லாம் இருக்கோ, அகங்காரம் மமகாரம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவெல்லாம் பெருமாளை உணரமாட்டார்கள். நான் என்னுடையது என்கிற திமிர் பிடித்தவளாகவே இருப்பான். அதனால் அவன் என்ன சொல்லுவான், நான் தான் எல்லாம் இல்லையா, அதனால் ஐன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படி திமிர் பிடித்தவனாகவே இருப்பான். இனியாவது அவைகளை விட்டு சம்சார தூக்கத்திலிருந்து எழுந்து வா. அதனால் நமக்கெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள். அதனால் நம்மளாம் ஒரு செருக்கோடு இருக்கக்கூடாது. எல்லாமே நான் தான் சொல்லிட்டு இருப்போமோனோ, அப்படியெல்லாம் இல்லாமல் என்னுடையது என்று திமிர் பிடித்தவா சொல்லுங்கிறது காரணம் வந்து நம்ம எல்லாரும் ஒரு மமக்காரத்தோடு இருக்கோம். அதனால் அதிலேருந்து வெளியில் வான்னு சொல்லி கூப்பிட்றாளாம் ஆண்டாளிங்க. அதனால் அஜ்ஞானம் உள்ளவன் தான் இந்த உலகில் பிறப்பான். அஜ்ஞானம் என்பது 2 வகை. அஜ்ஞானம் உள்ளவர்களாம் திருப்பி பிறப்பான். 2 வகை என்னன்னு கேட்டால், சரீரத்தை ஆத்மாவாக நினைப்பது, அப்புறம் எம்பெருமான சொத்தான தன்னை தன்னுடையதாக நினைப்பது. அதனால் இந்த நம்மளோட சரீரமாக இருக்கட்டும், அதனால் இது எல்லாமே யாருன்னு கேட்டால் அது பெருமாளோட சொத்து. அவன் படைத்தான் இல்லையா, அவனோட சொத்து எல்லாமே. அதெல்லாம் என்ன பண்ணுறோம், நம்மளோட சொத்துன்னு நினச்சி நம்ம ஏதோ பண்ணுறோம். அதனால் அதனால்தான் பிறப்பே உண்டாகிறது. பிறப்புக்கு இதுதான் தாயாகிறது. அதனால் ஏன்னா நம்மளோடதுன்னு நம்ம நினச்சிட்டு பண்ணுறதுனால நமக்கு நம்ம வந்து திருப்பி பிறக்கிறோம். அதனால் பிறப்புக்கு இதுதான் தாயாகிறது. பேதமை தாய் வரும் பிறப்பே நீக்குவான் என்று கம்பன் சொல்லும்போது, அந்த பேதமை தாய் வரும் பிறப்பை நீக்குவான், அப்படிப்பட்டதை நீக்கக்கூடியவன் யாருன்னு கேட்டால் அந்த ராமன். அதுதான் சொல்லலாம். அதனால் இது பெருந்தூக்கம். அதனால் இந்த விஷயத்தை ஆச்சாரிய சம்பந்தம் உள்ளவர்கள் எளிதில் தெரிந்து கொள்வார்கள். இதெல்லாம் நமக்கு இத்தனை நாள் சொல்லின்னு இருக்கேன்னா, இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்னு கேட்டால், ஆச்சார சம்பந்தம் இருக்கிறவா அவள் உபதேசங்கள்லாம் பண்ணும்போது இன்னும் டீட்டெயிலாக சொல்லுவாள். அதனால் ஈஸியாக தெரிஞ்சு கொள்வாள். அதனால் இதை அறிந்து எம்பெருமான் அடைவதற்கு அனைவருக்கும் அதிகாரம் உண்டு. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்குமே அதிகாரம் உண்டு. எம்பெருமான் அடைவதற்கு ஆச்சாரியர்கள் மூலமாக நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. அப்படி பெருந்தூக்கமாக இருக்கக்கூடியது. அப்புறம் ராவணனுக்கு சீதை தர்மங்களை உபதேசம் பண்ணலாம். ராவணனுக்கு பலவாறு உபதேசங்கள்லாம் பண்ணுறா சீதை. நிலையாக இருந்த இலங்கையில் ராஜ்யத்தில் ஆள வேண்டும் என்று கருதினால் சொல்லும்போது என்ன சொல்லான்னு கேட்டால், உனக்கு அதெல்லாம் கரெக்டு, நீ உனக்கு வந்து நிலையான ஆட்சியெல்லாம் பண்ணணும், எல்லாமே வேணும்னு கேட்டால் ராவணன்ட்ட பார்த்து சொல்லலாம், நீ வந்து ராமனோட நட்பு கொள் என்று உபதேசம் பண்ணலாம். சமஸ்த ஜனனியும் வந்து சைதன்ய தன்யதாயம் தயாசகத்தில் சொல்லார் இல்லையா சுவாமி தேசிகன். அதனால் ராவணனை ராமன் கொண்டு விடுவான் என பயந்து முன்பே இலங்கைக்கு சென்று உபதேசம் மூலம் சோதித்து பார்க்கிறாள். அதனால் ராமன் வந்து என்ன பண்ணுவான், ராவணனை வந்து சம்ஹாரம் பண்ணிடுவான். அதனால் முன்னாடியே என்ன பயந்து போய் என்ன பண்ணான்னு கேட்டால், முன்பே இலங்கைக்கு சென்று உபதேசம் எல்லாம் பண்ணி பார்க்குறா, சோதித்தும் பார்க்குறா. இவனது உபதேசம்
அடுத்த பிறவியான சிசுபாலனிடத்தில் பலித்தது சென்று சொன்னாலாம். அதனால அவன் சொல்லும் உபதேசத்தில் அவன் கேட்கல. அதனால இவளது உபதேசம் ராவணது அடுத்த பிறவியான ராவணன், கும்பகர்ணன், வருஷவனா இருக்கு இல்லையா, சிசுபாலனிடத்தில் பலித்தது என்று சொன்னாலாம். அப்படி பூமிதேவி பிராட்டின் அவதார ரூபமான கோதையா இருந்து இப்பொழுது நமக்கு உபதேசம் பண்ணுகிறாள். அவள் என்ன பண்ணான்னு கேட்டால், சீதா பிராட்டி எப்படி ராவணனுக்கு உபதேசம் பண்ணுறாளோ அதனால் பூமிதேவி பிராட்டியான அவதார ரூபமான கோதையா இருந்து இப்பொழுது நமக்கு உபதேசம் பண்ணுறா. அதனால் இவளது உபதேசமும் பிராட்டியின் உபதேசமே. இந்த முன்னாடி சொன்ன உபதேசங்கள்லாம் கோதையாக இருந்து அதனால் திருப்பாவை மூலமாக நமக்கு உபதேசம்லாம் பண்ணுறாள். அதனால் இதுவும் ஒரு பிராட்டியோட உபதேசம். இவளின் உபதேசத்தால் நம்மளுடைய ஹிருதயம் சேராகி விடுகிறது. அதனால் அவளோட உபதேசங்கள்லாம் பண்ணுறதுனால என்னன்னா கருணை அப்படி பொழிஞ்சுட்டே இருக்கு இல்லையா, பொழிஞ்சுட்டே இருக்கிறதுனால நம்மளோட ஹிருதயம் வந்து என்ன ஆகுதுன்னா சேராகி விடுகிறது. அதிகமாக வெள்ளம் ஏற்பட்டால் இடம் சேராகிவிடும். நிறையா ஒரு பெரிய மண் இருக்குன்னு அந்த இடத்துல ஜலம் துளி ஒரு ட்ராப் ஜலம் கொட்டினா அந்த மண் இழுத்துன்றோம். அடுத்தடுத்து மேலே மேலே கொட்டிருந்தா இழுத்துக்க முடியாமல் என்ன ஆகும் சொன்னால் அந்த இடம் சேராகிவிடும். ஆனால் கணைத்தளம் கற்றருமை கன்றுக்கிறங்கு நினைத்து முலவழியே நின்று பால் சோர அப்படி சொல்கிறா இல்லையா. அதனால் அப்படி பிராட்டியோட உபதேசமும் இவ்வாறு பிராட்டியின் அதிக உபதேசமும் பெற்றவன் எவனோ அவனே சீமான் நற்செல்வன் தங்காய் சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட நற்செல்வன். அப்படிப்பட்ட உபதேசம் பெற்றவன் நற்செல்வன் தங்காய் பனித்தலே வீழனின் வாசல் கடபற்று சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற. அதனால் நம்மளோட சம்பிரதாயத்தில் திவ்ய தம்பதிகள் சமமான பங்கு கொண்டவர்கள். அதனால் நம்மளோட சம்பிரதாயப்படி தாயாரோடு சேர்ந்து திவ்ய தம்பதிகளாக சேவிக்கணும்னு சொல்வது வழக்கம் உண்டு. அதனால் சமமான பங்கு கொண்டவர்கள். இருவருக்கும் நம்மை குறித்து ஏக சேஷித்துவம் உண்டு, ரெண்டு பேருக்கும். அதனால் நம்மளை பற்றி கவலை உண்டு. அதனால் பெரும்பாலும் தாயாரும் சேர்ந்து நமக்கோசரம் கவலைப்படுவாளாம். அதனால் இந்த சேஷத்துவம் தனிப்பட்ட முறையில் இல்லை. அதனால் இருவரிடத்திலும் சேர்ந்தே இருக்கும். அதனால் இந்த சேஷத்துவம் எப்படி இருக்குன்னு கேட்டால் ரெண்டு பேரிடத்திலும் சேர்ந்தே இருக்கும். இவ்வர்த்தம் என்னென்னா பிரணவத்தின் மூலம் நமக்கு உணரலாம். ஏன்னா திருப்பாவை ரெண்டெல்லாம் இருக்குன்னு கேட்டால் பிரணவத்தில் பற்றி சொன்னோம் இல்லையா. அதனால் இன்ட்ரோடக்ஷன் போது திருப்பாவை அவதாரிகையில் சொல்லும்போது பிரணவ மந்திரத்தில் அதோட ரகசியங்களும் திருப்பாவையில் இருக்குன்னு சொல்லுவோம். அதனால் அப்படி இந்த அர்த்தம் வந்து பிரணவத்தின் மூலம் நன்கு உணரலாம். துவயமந்திரத்திலும் சர்மஸ்லோகத்திலும் இவ்வர்த்தம் கூறப்பட்டுள்ளது. இந்த அர்த்தம் கேட்டால் பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்தே நமக்கு எல்லாமே அதனால் தனிப்பட்ட முறையில் கிடையாது, ஏக சேஷித்துவம் உண்டு. அதனால் துவயமந்திரத்திலும் சர்மஸ்லோகத்திலும் இவ்வர்த்தம் கூறப்பட்டுள்ளது. அதனால் இந்த சேஷத்துவம் தனிப்பட்ட முறையில் இல்லை. அதனால் ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கும் சொல்லி அந்த பிரணவ மந்திரத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அங்கு மாம் ஏக்கம் சரணம் என்பதற்கு ரசமான பொருளை ஆச்சாரியர்கள் கூறுவார்கள். பெருமாள் கீதோபதேசம் சொல்றார் இல்லையா, மாம் ஏக்கம் சரணம் பிரஜா சொல்லும்போது மாம் என்பது லக்ஷ்மியை ஏக்கம், அதனால் மாம் லக்ஷ்மியை ஏக்கம். அதனால் சகசநாமத்தில் கூறியபடி ஏக சம்பந்தத்தால் கூறப்படும் பகவானை சரணமாக அடை என்பது சாரமான பொருள். அதனால் சகசநாமத்தில் ஏக சம்பந்தத்தால் கூறப்படும் பகவான், அதனால் காரணமாக சரணமாக அடைவது என்பது சாரமான பொருள் என்பது விசேஷமாக அனுபவிக்கிற வியாக்கியாதாக்கள். சுவாமி தேசிகன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் உலகத்துக்கு இருவரும் பதி என்று சுவாமி தேசிகன் சொல்லும்போது ரெண்டு பேரும் பதின்னு கூற ஆபத்தோடு கூடியவர்கள துயரத்தை துடைப்பதில் ஊற்றமுடைய பகவானுக்கு சகதர்மச்சாரணியாக பிராட்டி இருக்கிறாள். அதனால் ஆபத்தோடு கூடியவர்கள் நம்பலாம். அவளால் துயரத்தை துடைப்பதில் ஊற்றமுடைய பகவானுக்கு பகவான் வந்து அவளோட துயரெல்லாம் துடைக்கணுங்கிறதுக்கு ஊற்றமுடையவனாக இருக்கிறான். அந்த ஊற்றமுடையவனாக இருக்கிறவனுக்கு சகதர்மச்சாரணியாக பிராட்டி துணையாக இருக்கிறாள். அதனால் எப்பொழுதுமே விடாத தர்ம பத்னி ஈஸ்வரியும் சர்வபூதானாம் என்று பிராட்டிக்கு ஸ்ரீசுக்த சொல்லுவோம் இல்லையா. அதனால் ஈஸ்வரியும் சர்வபூதானாம் என்று பிராட்டிக்கும் ஈஸ்வரத்துவம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால் இந்த பிரபஞ்சத்தை படைத்து அவர்கள் நம் ஹிருதயத்தில் வாசம் செய்து நன்மை புகட்டுகிறார்கள். அவள் ரெண்டு பேரும் என்ன பண்ணான்னு கேட்டான்னா இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்து அவர்கள் நம்மளோட ஹிருதயத்தில் எப்போதும் வாசம் செய்து நன்மைகளை படைத்து இருக்கிறார்கள் என்று விசேஷமாக உட்பொருளாக இந்த பாசுரத்தை அனுபவிக்கிறாள். அதனால் இந்த பாசுரத்தை முடிஞ்சு அடுத்த பாசுரத்துக்கு நம்ம போகலாம். ஏன்னா கொஞ்சம் வேகமாக போனால் தான் பாக்கி நம்ம பின்னாடி தங்கியிருக்கோம், கொஞ்சம் வேகமாக போய்த்தான் ஆகணும். அதனால் அடுத்த பாசுரமாக நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டால், கணைத்திளம் கற்றருமை கன்றுக்கிறங்கு நினைத்து முலவழியே நின்று பால் சோர் அனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்கா பனத்தலே வீழனன் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு நீயானை பாடவும் நீ வாய்திரவாய் இனித்தான் எழுந்திராய்
ஈதன்ன பேரரக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோ ரம்பாவா என்று பாசுரம் முடித்து அடுத்த பாசுரமாக புள்ளின் வாய் கீண்டானே பொல்லா அரக்கனே கிள்ளிக்கிழந்தானே கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வாழ்நுறங்கிற்று புள்ளம் சிலம்பினகான் போதரை கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளிக்கிடத்தியோ பாவா நீ நன்னாளாய் கள்ளந்தவர்ந்து கலந்தேலோரம்பாவாய் புள்ளின் வாய் கீண்டானிங்கிற பாசுரம். இந்த பாசுரத்தில் கண்ணழகை பெற்ற ஒரு பெண்ணை எழுப்புகிறாள். ஒரு பெண்ணாக எழுப்பின்னு வரா. ஒரு பெண்ணுக்கும் ஒரு அடையாளங்கள் இல்லையா? அதனால் இந்த பாசுரத்தில் இருக்கக்கூடிய கண்ணழகை பெற்ற ஒரு பெண்ணை எழுப்புவதாக இந்த பாசுரம் அமைகிறது. இந்த பெண் தன்னோட கண்ணழகினால் எம்பெருமானே வசப்படுத்துவாள். சில பேர் கண்ணாலே வசப்படுத்துவான் சொல்லுவோம் இல்லையா? அதனால் அப்படி தன்னோட அந்த கண் ரொம்ப அழகாக இருக்காம் இந்த பெண்ணுக்கு. தன்னோட கண்ணினால் ஏன்னா பெருமாள் எல்லாத்துலேயும் கண்ணன் எல்லாவற்றினாலும் வசப்படுத்தக்கூடியவன் அவன். அதனால் அவனோட கண்ணை அழகினால எம்பெருமானே தன் வசப்படுத்துகிறானாம். நீண்ட பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. அப்படி பகவான் நம்மை தன்னோட கண்ணழகால் வசப்படுத்துபவன். அதனால் அவனையும் தன் கண்ணழகுக்கு ஆளாக்கும் இவள். அதனால் அப்படிப்பட்ட பகவான் என்ன பண்ணுவான்னு கேட்டால், நீண்ட பெரியவாய் ஆழ்வார் அனுபவம் நீண்ட பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனை சொல்லலாம். அப்படிப்பட்ட கண்ணை உடையவனையோட கண்ணே இவ அந்த அப்படிப்பட்ட கண்ணை உடையவனே மயக்குகிறாளாம். அதனால் தன்னோட அழகுக்கு ஆளாக்குகிறாள் இவள். அப்படிப்பட்டவள் இவள். அதனால் புள்ளின் வாய் கீண்டானே பொல்லா அரக்கனே மெய்யால் அலங்கரிக்கப்பட்ட கண்கள் மூலமாக எம்பெருமானை பிராட்டி பார்ப்பதால் அதனால் என்ன விஷம் உள்ள எம்பெருமான் திருநேமியம் அதனால் கருநிறம் பெற்றதான். வெண்ணிறம் உள்ள பெருமாளோட திருமேனி, வெள்ளையாக இருக்கிற பெருமாளோட திருமேனி எப்படி இருக்குன்னு கேட்டால் முதல்ல பார்த்தோம். அதனால் அவள் காரணம் என்னன்னு கேட்டால் மெய்யால் அலங்கரிக்கப்பட்ட பிராட்டி கண்கள் மூலமாக அந்த கண்கள் மூலமாக பார்ப்பதால் என்ன ஆகுன்னு கேட்டால் வெண்ணிறமாக இருக்கிறதெல்லாம் பார்த்தா கண்ணில் தோஷம் இருந்தால் முன்னாடி பாசுரங்களில் பார்த்தோம். கண்ணில் தோஷம் இருந்தால் ஏற்ற மாதிரி இருக்கிறது மாதிரி தோஷமாக தெரியும். அதனால் பிராட்டியோட கண்ணில் மெய்யால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த வெண்ணிறமாக இருக்கக்கூடிய எம்பெருமானோட திருமேனி பார்த்தா கருநிறம் பெற்றதாம். திருமங்கை ஆழ்வார் அனுபவம். அவ்வாறான இந்த பெண் என் கண்ணழகில் ஈடுபட்ட எம்பெருமானே இங்கு வரட்டும். அதனால் அப்படிப்பட்ட எனக்கு நானும் அந்த மாதிரி கண்ணையுடன் பிராட்டி மாதிரி இருக்கக்கூடிய கண்ணழகு கொண்டவள்னால் அதனால் எம்பெருமானே அந்த கண்ணை பார்த்து இங்கே வரட்டும் என்று நான் ஏன் சொல்ல வேண்டும் என்று மனது உறுதி கொண்டவள் இந்த பெருமாள். நான் போகணும்னு அவசியம் இல்லை, அதனால் படுத்து தான் இருப்பேன். அந்த எம்பெருமானே வரட்டும். அதனால் முதல்ல இருக்கிற பெண்ணும் அப்படி தான் பெருமாளே தன்னை அடையட்டும் என்று கண்ணனே வரட்டும் என்று படுத்திருந்தாள். இவள் கண்ணழகு படைத்தவள் இன்னும் ஜாஸ்தியாக படுத்திருக்காளாம். அவனே என்னோட கண்ணழகளை ஈடுபடட்டும் என்று படுத்து கொண்டிருந்தாளாம். அதனால் முன்பு பாசுரத்தில் ராமனே மனத்துக்கு நீவன் என்றார்கள். அப்படிப்பட்டவன் ராமன் மனத்துக்கு ஞானை பற்றி பார்த்த முன்னாடி பாசுரத்தில் வேகமாக பார்த்துன்னு போயிட்டோம். இன்னும் நிறையா டீட்டெயிலாக ராமாயணத்தை சொல்லணும்னா அந்த மனத்துக்கு ஞானை சொல்லிகிட்டே போகலாம். அப்படி மனத்துக்கு நீவன் ராமனை பற்றி சொல்லிகிட்டே போனோம். அதனால் இந்த பாசுரத்தில் இங்கே பெண் கோஷ்டியினர் பெரிய கலகம் ஏற்பட்டது. இவாளுக்குள்ள பெரிய கலகம்லாம் ஏற்பட்டு போச்சு. ஏன்னா ராமன் உயர்ந்தவனா கிருஷ்ணன் உயர்ந்தவனா பெரிய சண்டையெல்லாம் ஏற்படுது. கண்ணனை காதல் கொண்ட பெண்கள் ராமனை எப்படி மனத்துக்கு ஞான் என்று சொல்லலாம். அதனால் இந்த பாசுரத்தில் சொல்லலாம். கண்ணனோட ரொம்ப கண்ணனை லைக் பண்ணுற பெண்கள்லாம் என்ன பண்ணான்னு கேட்டால் இந்த பொண்ணு ராமனை பற்றி உயர்வாக சொல்லி கண்ணனை தாழ்வாக சொன்னோன்னே அவளுக்கெல்லாம் கோபம் வந்துடுது. அதனால் ராமனை எப்படி மனத்துக்கு ஞான்னு சொல்லலாம். நம்மளோட கண்களுக்கு ஆனந்தத்தை கொடுப்போன்னு யாருன்னு கேட்டால் கிருஷ்ணன் அல்லவோ. அதனால் கிருஷ்ணாவதாரத்தில் பெரியாழ்வார் அனுபவத்தை பார்க்கும்போது அந்த ஆயர்வாடி பெண்கள்லாம் பலவாறாக யசோதை கிட்ட பலவாறு கம்ப்ளைண்ட்லாம் பண்ணால் கூட அந்த கிருஷ்ணனை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவன் வீட்டில் எத்தனை குறும்புகள் பண்ணாலும் அவன் அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, வெண்ணையெல்லாம் திருடினா கூட கிருஷ்ணன் வரான் புல்லாங்குழல் எடுத்துன்னு ஊதின்னு வரான்னு வீட்டிலேருந்து ஓடி வந்துடுவா. அந்த 10 பாசுரத்தில் அனுபவம் எப்படி புல்லாங்குழல்னால என்னெல்லாம் மயங்கி போகிறது. அப்படி கண்ணன் மேலே அவளுக்கெல்லாம் அன்பு ஜாஸ்தி. அதனால் ஆனந்தத்தை கொடுக்குவன். அதனால் அப்படிப்பட்ட ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவன் யாருன்னு கேட்டால் கண்ணன். அப்படி இருக்கும்போது ராமன் தான் உயர்ந்தவன் அப்படி சொல்லலாலும் 2 கோஷ்டிக்கும் நடுவில் மோத ஆரம்பித்தார்கள். அந்த விவாதத்தை சிறிது அனுபவிக்கலாம். 2 பேருக்குள்ள கோஷ்டியை 2 பேருக்கும் உள்ள ஒரு டக்கஃபார் சொல்லுவோம் இல்லையா, டிபேட் நடக்கும் இல்லையா, பட்டிமன்றங்கள்லாம் சொல்கிறோம். பட்டிமன்றத்தில் நடுவர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி பின்னாடி நடுவர் ஒருத்தர் வரப்போறா இந்த பாசுரத்து பின்னாடி. அதனால் ரெண்டையும் கேட்டுன காலம் ஒரு பின்னாடி ஜட்ஜ்மெண்ட் சொல்லப்போகிறான். அதனால் ராமனை புகழும் கோஷ்டி கண்ணனை புகழும் கோஷ்டிக்கு 2 பேருக்கு நடுவில் ஏற்பட்ட கலகத்துக்கு விவாதத்தை இந்த பாசுரத்தில் அனுபவிப்போம். அதனால் ராமனை புகழும் பெண் என்ன சொல்லலான்னு கேட்டால்
ராமனே மனத்துக்கும் கண்ணுக்கும் இனியவன், கண்ணன் கண்ணுக்கு தான் இனியவன். அப்படிப்பட்ட ராமன் என்னன்னு கேட்டால் கண்ணுக்கு ராமன் வந்து கண்ணுக்கும் இனியவன், மனத்துக்கு இனியவன். மனத்துக்கு இனியான, கண்ணுக்கு ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பான், மனத்துக்கு இனியவன். அதனால் அப்படி கண்ணன் என்னன்னு கேட்டால் அப்படி கண்ணன் வந்து ஒன்லி மனத்துக்கு இனிவன் கிடையாது, எல்லாருக்கும் துன்பத்தை கொடுக்கும். ஆனால் கண்ணுக்கு அழகாக இருப்பான். அதனால் கண்ணன் வந்து கண்ணுக்கு தான் இனியவன். அதனால் ராமன் ரெண்டுமே உண்டு சொல்லலாம். கிருஷ்ணனை புகழும் பெண் என்ன சொல்லலான்னு கேட்டால் ராமன் மனத்துக்குன்னு அதில் ஒன்றும் கரெக்ட் இல்லை, ஆனால் நம் கண்களுக்கு இனியவன் அல்லன். அதனால் ராமன் ரொம்ப அழகாலாம் இருக்க மாட்டான், கிருஷ்ணன் தான் ரொம்ப அழகு. அதனால் நம்மளோட கண்களுக்கு பார்த்தா ராமனை விட கிருஷ்ணன் தான் அழகு. அதனால் கிருஷ்ணனை புகழும் பெண் சொல்லலாம். அப்புறம் ராமனோட கூட்டம் என்ன சொல்லதான், ராமன் பெரும் அழகம் என்பது பெயரே சொல்கிறது. அதனால் நீ சொல்கிறியே அழகு இல்லைன்னு சொல்கிறியே, ராமன்கிற வார்த்தை சொன்னாலே ரொம்ப அவன் பெரிய அழகாக இருக்கிறான்னு சொல்கிறது. அதனால் கிருஷ்ணன் வந்து நாங்கள் ராமனை பார்த்ததில்லை, கிருஷ்ணனை பார்க்கிறோம். அவன் மாடு மேய்க்க கானகம் சென்றதால் ஒரு நிமிடம் ஒரு யுகம் போல் உள்ளது. அதனால் கிருஷ்ணனை சொல்லலாம். நாங்கள் வந்து ராமனை பார்த்ததே கிடையாது, கிருஷ்ணனை தான் நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால் அவன் மாடு மேய்க்க போகிறான் இல்லையா, அந்த ஒரு மாடு மேய்க்க போகும்போது அவன் வந்து அவனை வந்து நாங்கள் பார்க்கலன்னா, எங்கள் கண்ணில் படலைன்னா, அந்த டைம் வந்து காலம்பரையிலேருந்து சாயங்காலத்துக்குள்ளே மாடு மேய்க்க போயிட்டு வருவான் இல்லையா, அந்த போயிட்டு வரும்போது அந்த எவ்வளோ ஒரு கொஞ்ச நேரம், ஒரு நிமிடம் இல்லைன்னா கூட அது எங்களுக்கு ஒரு யுகமாக தோன்றுகிறது. அதனால் பாட்டெல்லாம் பாடிருக்கல, ஒரு யுகமாக தோன்றுகிறதுலாம் பாட்டெல்லாம். அதனால் அப்படிப்பட்ட கண்ணனவன் கிருஷ்ணனவன் எங்களால் பிரிந்திருக்க முடியாது, அப்படிப்பட்ட உயர்ந்தவன். அப்புறம் ராமர் கோஷ்டி என்ன சொல்லுது, கண்ணன் என்றும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனே. அதனால் என்னோய் அறியலாகாது எண்ணம் என்று நாச்சியார் திருமொழி அனுபவம். அதனால் கண்ணனோ நம்மை வதைக்கின்றான். அதனால் கண்ணன் நாச்சியார் திருமொழியில் என்னோய் அறியலாகாது என்னும் நாச்சியார் திருமொழி சொல்லும்போது கண்ணனோ நம்மை வதைக்கின்றான், ராமனோ உண்ணாது உறங்காது என்னும் வகையில் ஒரு பெண்ணுக்காக பதைக்கின்றான். அதனால் ராமன் என்ன பண்ணான்னு கேட்டால் ஒரு பெண்ணுக்காக, சீதைக்காக பார்த்த முன்பாசுரத்தில் எப்படிலாம் கஷ்டப்பட்டான், அந்த பெண்ணை காப்பாற்றுவதற்கு என்னெல்லாம் கஷ்டப்பட்டு பெண்ணை காப்பாற்றினான். அதனால் இந்த கண்ணன் என்ன பண்ணான்னு கேட்டால் நம்மை வதைக்கின்றான். அதனால் பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் சொல்லணும் இல்லையா, அப்படிப்பட்டவன். அப்புறம் கிருஷ்ணர் கோஷ்டி என்ன சொல்றதான், ராமன் நீதி மார்க்கத்தை தவிர்த்தவன். ராமன் வந்து நீதி மார்க்கத்தெல்லாம் தவிர்த்தவன், பவித்திரையான சீதையை நெருப்பில் பிரவேசிக்கும்படி செய்தவன். அதனால் ராமன் வந்து உயர்ந்தவன் சொல்றியே, அவன் நீதி மார்க்கத்தெல்லாம் தவிர்த்தவன். அதனால் பதிவிரதையான சீதையை நெருப்பில் பிரவேசிக்கும்படி செய்தான். ஒரு வண்ணானுடைய வார்த்தைக்காக கர்ப்பிணியான சீதையை துறந்தவன். அதனால் ஒரு வண்ணான் வந்து ஏதோ சொன்னானுங்கிறதுக்கோசரம் அப்படி கர்ப்பிணி பெண்ணான சீதையை துறந்தவன். அவள் வந்து பதிவிரதையான சீதை அப்படி இருக்கும்போது அந்த நீதி மார்க்கத்தை தவிர்த்தன், அவன் வந்து உயர்ந்தவன் கிடையாது. அதனால் கிருஷ்ணன் ருக்மிணி அடைவதற்கு மகத்தான வேலையெல்லாம் செய்தான். அதனால் ருக்மிணி கல்யாணத்தும் போது மகத்தான ருக்மிணி அடைவதற்காக கிருஷ்ணன் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணான், அப்படி மகத்தான வேலையெல்லாம் செஞ்சான். அதனால் ராமன் உயர்ந்தவன் அல்ல, கிருஷ்ணன் தான் உயர்ந்தவன் சொல்லிட்டு கிருஷ்ணபக்ஷத்தில் இருக்கிறவெல்லாம் சொல்லலாம். அப்புறம் அடுத்த இந்த ராம கோஷ்டி என்ன சொல்லுன்னு பார்க்கலாம். ராமன் அரசகுமாரன் ஆனபடியால் ராமன் மிகவும் மிடுக்காக இருந்தான். ராமன் வந்து ஒரு ராஜகுமாரன் இல்லையா, அதனாக எப்போ பார்த்தாலும் ஒரு அப்படி அலங்கார ரூபமாக தான் இருப்பான். ராஜகுமாரனாக இருக்கிறவன் எப்படின்னு கேட்டால் மிடுக்காக இருந்தான். கம்பீரமானது அவனோட தோற்றம். கிருஷ்ணன் என்னன்னா தூதுவனாக, கிருஷ்ணனை பார்த்தேன்னா அவன் ஒரு தூதுவனாக போகிறானான், அப்புறம் தேர் ஓட்டையாக போகிறான், அப்புறம் தாழ்ந்த வேலைகள்லாம் செய்கிறான், மாடு மேய்க்கிறான். அதனால் ராமன் உயர்ந்தவன்கிறாலும் இந்த ராமபக்ஷத்தை கூட்டில் இருக்கு. கண்ணன் தூது சென்றாலும் திறமையுடன் வேலை முடிக்க மாட்டான். கண்ணன் தூது போவான், அவனோட திறமையாக வேலையெல்லாம் முடிச்சுன்னு வரமாட்டான். அதனால் சாமர்த்தியம் இல்லை, அசமர்த்தன் அவன். துரியோதனிடத்தில் அவமானம் அடைந்தவன். துரியோதன் வந்து அவமானப்படுத்தி அமைச்சான் இல்லையா கண்ணனை, அதனால் துரியோதனத்தில் அவமானம் பெற்று திரும்பி வந்தான். அதனால் ராமன் தான் உயர்ந்தவன் சொல்லலாம். அப்புறம் கிருஷ்ணபக்ஷத்தில் இருக்கிறவாள் என்ன சொல்லலாம், ராமன் ராஜகுமாரன், கிருஷ்ணன் ஆயர்குலத்தில் பிறந்து பரம சோலபத்தை காட்டினான். அதனால் கிருஷ்ணன் வந்து என்ன பண்ணான்னு கேட்டால் ஆயர்குலத்தை தாழ்ந்த குலத்தில் வந்து பிறந்தான் அவன். அதனால் தாழ்ந்தவரை வந்து ராமன் வந்து ராஜகுமாரனாக இருக்கிறான், ராஜாவாக தான் இருக்கிறான். அதனால் கிருஷ்ணன் வந்து அப்படி இல்லாமல் ராஜாவாக இல்லாமல் என்ன பண்ணான்னு கேட்டால் ஒரு தாழ்ந்த ஆயர்குலத்தில் வந்து அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்தில் வந்து பிறந்தான் அவன். நமக்கு ஆனந்தத்தை அளிப்பவன் அவன் கிருஷ்ணன். தீம்பு செயலை செய்தாலும் அதன் மூலம் சந்தோஷத்தை, சில ஆற்றுலலாம் குழந்தைகள்லாம் விஷமெல்லாம் செஞ்சால் கூட நம்ம கோச்சிக்க மாட்டோம், அதை வந்து ரசிப்போம் இல்லையா. அதனால் அப்படிப்பட்ட தீம்புகளை கண்ணன் செஞ்சால் கூட அவனோட செய்தாலும் மனசு வந்து சந்தோஷத்தை அனுபவிக்கும் இல்லையா. அதனால் அப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுப்பவன் அவன் கண்ணன். நெய், பால், தயிர் முதலியவற்றை அபகரித்தது போல்
என்ன பண்ணுவான்னு கேட்டால் எல்லாரோட ஹிருதயத்தையும் அவன் அபகரிப்பானாம். அதனால் ஒரு வீட்லேயும் போய் நெய் பால் தயிர் எல்லாத்தையும் சாப்பிட்ருவான், அபகாரம் பண்ணுவான். அபகரித்தா கூட அங்கே என்னாகுன்னு கேட்டால் நம்மளோட இதயத்தையும் அபகரித்து ஆனந்த கடலில் மூழ்க அடிப்பான். அப்படி இருப்பவன் கிருஷ்ணன். கிருஷ்ணன் பால்ய வயதில் செய்த விளையாட்டுக்கு அப்புறம் ராமன் செய்தது கிடையாது. அதனால் ராமன் வந்து என்ன பண்ணான்னு கேட்டால், ராமன் பிறந்தான், காட்டுக்கு போனான், சீதையை கல்யாணம் பண்ணான் இருந்ததை தவிர இந்த மாதிரி பாலலீலைகள்லாம் ராமனுக்கு கிடையாது. இதெல்லாம் பாலலீலைகள் அனைத்தும் கிருஷ்ணனுக்கு தான் உண்டு. அதனால் உயர்ந்தவன் சொல்லலாம். அப்புறம் ராமகோஷ்டி என்ன சொல்கிறான்னு கேட்டால், கண்ணன் பால்யத்தில் வந்தது போல் வயது வந்ததும் திருடன் என்ற பெயரை பெற்றவன் அல்லவா, அவனையா நாம் விரும்புவது. அதனால் அவனுக்கு திருட்டுப்பட்டவெல்லாம் கிடைச்சது இல்லையா. கண்ணன் பால்யத்தில் வந்தது போல் வயது வந்ததும் அந்த சமந்தகமணி கதையெல்லாம் சொன்னோம் இல்லையா. அதனால் அந்த பெயரை வந்து திருடன் பெயர் பெற்றவன் இல்லையா, அப்படிப்பட்டவனை நாம் விரும்புவதான் கொள்ளலாம் அவர் ராமகோஷ்டி. கிருஷ்ணன் எப்போது அவனுக்கு அந்த அவப்பெயர் வந்தது, சமந்தகமணியை திருடினான் அல்லவா. அங்கே கேட்குறா, எப்போ வந்ததுன்னு கேட்குறா. சமந்தகமணியை திருடினோடனே அவனுக்கு அவப்பட்டம் வந்தது இல்லையா. அப்போ கிருஷ்ணன் கோஷ்டி என்ன சொல்லலாம், அவன் உண்மையில் திருடனே இல்லையே, திருடன் என்ற அபவாதம் தான் வந்து, அவன் திருடலை, ஆக்சுவலாக ஒரு அபவாதம் தான் வந்ததை தவிர அவன் திருடன் நல்ல கிடையாது, திருடவே இல்லை, எதையும் திருடலை, மறைத்து வைக்கலை, அவனுக்கு ஒரு அபவாதம் தான் வந்தது. அதனால் ராமகோஷ்டி என்ன சொல்லலாம், அபவாதங்கள் கூட மனிதனின் பெருமையை அழித்து விடும் அல்லவா. அப்படிப்பட்ட அபவாதங்களை செய்யாமல் இருந்தால் கூட அப்படிப்பட்ட ஒரு அபவாதங்களாக வந்து அவனோட பெருமையை அழித்து விடும் அல்லவா. அதனால் அபவாதம் இல்லாதவன் உத்தமன். அப்படிப்பட்ட ராமன் தான் உயர்ந்தவன், மனத்துக்கு நிவன். 2 பேருக்கு கோஷ்டி நடத்த விவாதம்லாம் நடக்கிறது. இப்படி இவர்களுக்கு விவாதம் மேலெழுந்து நிற்க அங்கே வந்து ஒரு பெண் என்ன சொல்லான்னு கேட்டால், நீங்கள் ஏன் வீணாக சண்டை போடுற, 2 பேரும் சேர்ந்து நடுவில் ஜட்ஜ்மெண்ட் இல்லையா, பட்டிமன்றத்தில் இருப்பார் இல்லையா, நடுவர் ஒருத்தர் இருப்பார் பாருங்க, சாலமன் பாப்பையெல்லாம் உட்காந்துருக்கார் பாருங்க. அதனால் அவெல்லாம் அந்த மாதிரி. அதனால் இவர்கள்லாம் விவாதம் வந்தோடனே நடுவில் வந்த பெண் சொல்ல, வீணாக ஏன் சண்டை போடுற 2 பேரும், கிருஷ்ணனே ராமன் தான் கிருஷ்ணன் உங்களுக்கு தெரியலையா என்று அதை வந்து உணர்த்துறாளாம். அவர் என்னென்ன ஒரு சமயம் என்னன்னு கேட்டால், யசோதை கிருஷ்ணனை தொட்டியில் போட்டு ஆட்டின்னு இருக்கா. இதை எப்படி உணர்த்துறா, ஒரு கதை சொல்லா, திரும்பி அந்த பெண் கதை சொல்ல அவளுக்கு. ஒரு சமயம் பார்த்தேன்னா கிருஷ்ணனை வந்து யசோதை தொட்டிலில் கிடத்தி ஆட்டின்னு இருக்கா. அவன் உறங்குவதற்கு கதைகள்லாம், குழந்தைகள்லாம் தூங்கச்சு நம்ம பார்த்துல கதைகள்லாம் சொல்ல வழக்கம் இல்லையா, அந்த குழந்தைகள்லாம் கேட்டுன்னு இருக்கும், தூங்கின்னு இருக்கும். அதனால் உறங்குவது கதைகள்லாம் சொன்னாலாம். சொல்லும்போது வந்து ராமனோட கதையெல்லாம் சொன்னாலாம். அதனால் யசோதை என்ன பண்ணான்னு கேட்டால் ராமனோட கதையெல்லாம் சொல்லலாம். சொல்லும் சமயத்தில் என்று சொல்லுவது உண்டு. அப்போது ராமனோட கதைகள்லாம் சொல்லும்போது, அயோத்தியை தசரதன் ஆண்டான், 4 குழந்தைகள் அவளுக்கு, அதில் ராமன் சீதையை மணந்தான், கைகை மூலமாக காட்டுக்கு சென்றான். அப்போ நடுநடுவில் சொல்லி கொண்டிருந்த குழந்தை ராவணன் சீதையை எடுத்து சென்றான் என்றதும் என்ன பண்ணித்தான் அந்த குழந்தை, சொல்லிகிட்டே வந்து கதை கேட்டே வந்தது. கதையில் வரும்போது சீதையை வந்து ராவணன் அபகரித்து போனான்னு அந்த கதையை சொல்ல வந்தோடனே சொல்ல சத்தம் நின்று போச்சா, மட லக்ஷ்மணா வில்லையிடுறான்னு சொல்ல ஆரம்பிச்சுதான் அந்த குழந்தை. என் மனைவி வந்து ராவணன் அபகரித்து விட்டான் என்று கோஷமிட்டதாம். அந்த படுத்து நிற்கிற குழந்தை உடனே என்ன பண்ணித்தான், லக்ஷ்மணனை கூப்பிட்டு, அட லக்ஷ்மணா வில்லையிடுறான், என்னோட மனைவி சீதையை வந்து ராவணன் அபகரித்து விட்டான், நம்ம போய் காப்பாற்றணும், எழுந்துடும் சொல்லி சத்தம் போட ஆரம்பிச்சுதான் அந்த குழந்தை. இதிலேருந்து நாங்கள் என்ன உணர்ந்தோம்னு கேட்டால், நீங்கள் விவாதிக்க வேண்டாம் என்றும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரே பாட்டால் பாட ஆரம்பிக்கலாம். அதனால ராமன் வேறு கிருஷ்ணன் வேறு இல்லை, அங்கே கிருஷ்ணனே ராமனாக இருக்கிறான், ராமனே கிருஷ்ணனாகவும் இருக்கிறான். அதனால் இதில் இவன் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடெல்லாம் வேண்டாம் சொல்லி இந்த கதையை சொல்லலாம். அதனால் வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து நம்ம கிருஷ்ணனை அனுபவிக்கலாம் என்று கூப்பிடுகிறாளாம். அதனால் புள்ளின் வாய் கீண்டானே பொல்லா அரக்கனை கிள்ளி கிளந்தானே கீர்த்திமை பாடிப்போய். புள்ளின் வாய்னா பகாசுர விருத்தாந்தத்தை அனுபவிக்கிறாள். அதனால் ஒரு நிலைகள்லாம் பார்த்துன்னு வரோம் இல்லையா, ஒருத்தராக வந்து அதனால் பூதனை சம்ஹாரம் பண்ணது, சகடாசன வதம் பண்ணது, சாணூரன் முஷ்டிகன் இவாளெல்லாம் ஒருத்தராக ஜெயிக்கிறான் இல்லையா. அதனால் எங்கள் புள்ளின்வாய்னா பகாசுர விருத்தாந்தத்தை அனுபவிக்கிறாளாம். இதில் புள்ளின்வாய் கீண்டானேன்னு கிருஷ்ணனை பற்றியது, பொல்லா அரக்கனேன்னு ராமனை பற்றது, ரெண்டும். புள்ளின்வாய் கீண்டானே பொல்லா அரக்கனை, அதனால் பொல்லா ராமனை பற்றியது. அதனால் ஒரு சமயம் வந்து யமுனக்கரையில் கோபர்களின் குழந்தைகளோடு என்ன பண்ணான்னு கேட்டால், கிருஷ்ணன் விளையாடின்னு இருக்கான், மாடு மேய்க்க போகும்போது பகன் என்ற அசுரன் வந்து கொக்கு வேடம் போட்டுன்னு வந்தான். கிருஷ்ணனை கொல்வதற்காக அவன் கம்சனால் அனுப்பப்பட்டவன் இல்லையா, அதனால் கொக்கு வேடம் போட்டுன்னு வந்தான். அப்போ குழந்தைகள் வந்து தண்ணீர் பருக, என்ன குழந்தைகள்லாம் போச்சு, யமுனைக்கரைக்கு தண்ணீர் பருகத்துக்கோசரம் போச்சு.
அப்போது தனியாக கண்ணன் நின்றுருக்கான். அந்த குழந்தை எல்லாம் இதெல்லாம் வேணும் தானே பண்ணுறான் இல்லையா? ஆனால் தனியாக கண்ணனை தன் மூக்கு நுனியால் குத்தினானாம். அப்படி மூக்கு நுனியால் குத்தினே போச்சாம் அந்த குழந்தைய. மற்றொரு கைலாச மலையோ என்று சொல்லும் அளவிற்கு இருந்தான் அந்த அசுரன். எப்படின்னு பார்த்தா அந்த அசுரனை வர்ணிக்கும் போது அவன் இன்னொரு பெரிய கைலாச மலை இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்தானாம். அப்படி அந்த அந்த என்று சொல்லும் அளவிற்கு இருந்தானாம் அந்த அரக்கன். தேவேந்திரன் மலைகளில் இறக்கைகளை அறுக்கும்போது இம்மலையின் ரெக்கைகளை அறுக்க மறந்து விட்டானோ என்று சொல்லும் அவன் வர்ணிக்கிறான். அப்படி பகாசுரன் அசுரன் எப்படி இருக்கான்னு கேட்டால், அப்படி தேவேந்திரன் மலைகளோட ரெக்கையெல்லாம் அறுத்தான் இல்லையா? அப்போ அறுக்கும்போது இந்த மலையை விட்டுட்டான் போல இருக்கு, இந்த மலையில் இருக்க ரெக்கைகளை அறுக்க மறந்து விட்டானோ என்று சொல்லும்படியாக இருந்தானாம் அந்த அசுரன் பகாசுரன். அந்த அசுரன் என்ன பண்ணான்னு கேட்டால், கண்ணனை கழுத்தில் தள்ளும்போது, கண்ணனை பிடிச்சி கழுத்தில் தள்ளும்போது நெருப்பு போல இருந்த கண்ணன் என்ன பண்ணான்னு கேட்டால் அசுரனை கொளுத்த ஆரம்பித்தான். அதனால அவன் அப்படி குத்தின்றே போகவோ என்னன்னு பார்த்தா கண்ணன் தெரிஞ்சு அசுரன் தான் வந்திருக்கான்னு தெரியும். அவனை சம்ஹாரம் பண்ணத்துக்கு தான் இதெல்லாம் பண்ணான், தனியாக போய் நின்றுண்டு. அதனால அந்த நெருப்பு போல கொளுத்த ஆரம்பித்தானாம். அதை தாங்க முடியாத கண்ணனை உமிழ்ந்து விட்டானாம். அதனால் உள்ள முழுங்கினோடனே உமிழ்ந்து விட்டானாம். அதனால் பிறகு கண்ணன் அசுரர்களை கொள்வதற்காகவே அவதரித்தபடியால் அவனது மூக்கை இரு கையால் பிடித்து இழுத்தானாம். அதனால் என்ன பண்ணான்னு கேட்டால் அவனோட மூக்கை புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை, அதனால் அப்படி கிழிச்சு எரிஞ்சானாம் அவன். அதனால் பகாசுரனை கிழிச்சான். அப்படி பொள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கிளந்தானை. பொல்லா அரக்கன் யாருன்னு கேட்டால் ராவணன். ராமாயணமும் ராவணனும் கிருஷ்ணனும் சேர்த்து வருதுங்க. அதனால் பொல்லா அரக்கன் ராவணன் பலரிடம் என்ன பண்ணான்னு கேட்டால் பகைமையெல்லாம் கொண்டவன் ராவணன். அதனால் இவனை யோக்கியன் என்று யாரும் கருத மாட்டாள். ராவணன் சொன்னாலே அவன் பெரிய சிவபக்தன், அவன் பரம வைஷ்ணவன் இருந்தால் கூட அவனோட செயல்களினால் அவனை யாருமே யோக்கியன் யாரும் சொல்ல மாட்டார்கள். சாது யோக்கியன் என்று பெயர் வாங்குவது ரொம்ப கஷ்டம். அதனால் அந்த பெயர்லாம் வாங்குறது ரொம்ப கஷ்டம். சாது ரொம்ப ரொம்ப சாது, அவன் ரொம்ப யோக்கியன்னு சொல்லி எல்லார்ட்டும் பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதனால் இவனை பல நல்ல குணங்கள் இருந்தாலும் அவனுக்கு பேர் கெட்டதாகவே ஆச்சு. ராவணன் உமாதேவி, நந்திகேஸ்வரன், ரம்பை, அப்புறம் வருண கன்னிகை, பிரம்மா, வேதவதி என்ற இவர்கள் அனைவருக்கும் பகைமைக்கு ஆளானவன். இப்படிப்பட்டவர் எல்லாருக்கும் அவனுக்கு பகைமை. யாரெல்லாம் கேட்டால் உமாதேவி, நந்திகேஸ்வரன், ரம்பை, வருண கன்னிகை, பிரம்மா, வேதவதி என்ற இவர்கள் அனைவருக்கும் பகைமையை உண்டு பண்ணினான் அவன். அதனால் ராவணன். அதனால் பொல்லா அரக்கன்னா பொல்லா புள்ளின்வாய் கீண்டானே பொல்லா அரக்கனை கிள்ளி கிளந்தானே. பொல்லா அரக்கன் நல்ல அரக்கன் இருக்கணும் இல்லையா? அந்த கூட்டத்திலே நல்ல அரக்கன் யாருன்னு கேட்டால் விபீஷணன். அதனால் பிரகலாதனை சொல்லும்போது அசுரன் அவனும் ஒரு அசுரன் தான், பிரகலாதன் அப்பாவும் ஒரு அசுரன் தான், ஹிரண்யகசிபு அசுரன் தான். பிரகலாதன் நல்ல குழந்தை இல்லையா, பக்திமான் இல்லையா? அவனால் பக்தஸ்ய தானவ சிசுவோர் சொல்லுவான் இல்லையா, பரிபாலனாய. இப்போ தானவ சிசுவோர் விபீஷணன் ராமனால் தன்னோட சகோதரனான பாவிக்கப்பட்டவன். அதனால் எப்படின்னு கேட்டால் விபீஷணன் ராமனால் தன் சகோதரனாக எழுத்துனாலே சரணாகதி பண்ணோன்னு விபீஷண சரணாகதி சொல்லுவோம் இல்லையா? விபீஷணன் வந்தவொடனே தன்னோட சகோதரனாக எடுத்துட்டானான். அதனால் ஆக உயர்ந்தவன். அதனால் பொல்லா அரக்கன் நல்ல அரக்கன் ரெண்டு பேர் இருக்கணும். அவன் தான் விபீஷணன். நல்ல அரக்கன் விபீஷணன், பொல்லா அரக்கன் ராவணன். அப்படிப்பட்ட விபீஷணன் அரக்கனாக இருந்தாலும் தன்னோட சேர்த்துண்டான், அவன் தன்னோட சகோதரனாக சேர்த்துண்டான். அதனால் உயர்ந்தவன். அதனால் மேலும் பலருடைய உபதேசத்தை கேட்டும் ராவணன் திருந்தலை. அதனால் நிறையா பேர் எல்லாரும் உபதேசம்லாம் பண்ணான் ராவணனுக்கு. சீத்தையிலேருந்து ஆரம்பித்து இவன் விபீஷணாக இருக்கட்டும், கும்பகர்ணனாக இருக்கட்டும், அவனோட சகோதரர்கள் எல்லாருமே சேர்ந்து நல்ல உபதேசம்லாம் பண்ணான் ராவணனுக்கு. ஏன்னா எல்லாருமே நல்ல அரக்கர்களாக இருந்தாலும் இருந்தால் கூட நல்ல உபதேசங்கள்லாம் பண்ணால் அவன் கேட்கல. அதனால் ராமனிடம் போரிட்டு தோல்வியடைந்த அகம்பனன் ராமனை தெய்வம் என்று புகழ்ந்து பேசுகிறான். ராமன்கிட்ட போரிட்டு தோல்வி அடைந்தவர்கள் எல்லாருக்கும் பார்த்தாலே தெரியும் இல்லையா? அதனால அகம்பனங்கிறவன் ராமனை தெய்வம் என்று புகழ்ந்து பேசுகிறான். மாரீச்சனும் நீ சீதாதேவியிடம் கொள்ளும் அன்பு அரக்கர் குலத்தை அழித்தும் என்று பலரும் உபதேசம்லாம் பண்ணுறாளாம். அப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒருத்தராக எல்லாரும் உபதேசம் பண்ணுறான். அதனால் கேட்கல, ராவணன் கேட்கல, ராமன் கையால் சம்ஹாரிக்கப்பட்டான். அதனால் கடைசி சான்ஸ் கொடுத்தான் இல்லையா, இன்று போய் நாளைவான்னு சொல்லி மனத்துக்கு ஞானி சொல்லும்போது அப்படி கடைசி வரைக்கும் அவனுக்கு ராவணனுக்கு ஒரு வாய்ப்பெல்லாம் கொடுத்தான், கேட்கல, அதனால் சம்ஹாரம் பண்ணான். அதனால் பொல்லா அரக்கனை கிள்ளி கிளந்தானே கீர்த்திமை பாடி போய் கிள்ளி களைந்தான்னு போரில் 10 தலையோட வந்தான் அவன். ராவணன் எப்படி சண்டை போடுறதுக்கோசரம் 10 தலையோடு வந்தான். ராமன் தலையில் உள்ள கிரீடத்தை தள்ளினான். முதல்ல ராமன் இவன் என்ன பண்ணான், ராமனோட கிரீடத்தை தள்ளினானான். மறுமுறை ஒரு தலையுடன் வந்தான். ராமன் அவன் தலையை கிள்ளினான்.
பிறகு தலை முளைத்த உடனே அவனுக்கு என்னென்னா ஒரு தலையை கிள்ளக்கெல்லாம் தலை முளைச்சுன்னே இருக்கும். இம்மாதிரி 101 முறை தலை முளைத்தது. அதனால் 100 தடவை அந்த இதில் பார்க்கும்போது சிசுபாலன் நந்தவக்கரன் சிசுபாலன் வந்து 100 முறை வந்து தன்னை திட்டினான்னு அவனோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அவனுக்கு சாபங்கள்லாம் கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி இவன் என்னென்னா தலை முளைத்து விட்டது. இம்மாதிரி 101 முறை தலை முளைத்து 101 பவித்திர பதிவிரதை பெண்களிடம் அபச்சாரப்பட்டதால் இவனுக்கு ஏன் வந்ததுன்னு கேட்டான்னா, அவன் 101 பதிவிரத பெண்கள்கிட்ட அபச்சாரப்பட்டதுனால இவன் தலை 101 தடவை அறுத்தானாம் ராமன். அதனால் 100 முறை அறுக்கப்பட்டதாம். அதனால் கிள்ளி கலந்தானே. இங்கு கிள்ளுவது என்பது நகத்தால் செய்யும் செயல். ஒரு சாதாரணமாக கிள்ளி போடும் சொல்லுவோன்னு என்ன பண்ணுவோம், அதை கிள்ளி போடுறா அப்படின்னு சொல்லுவோம். நகத்தை கிள்றதுன்னு சொல்லுவோம். நகத்தை வந்து கிள்றதுன்னு சொல்லுவோம். எதையாவது வந்து ஒரு கிள்ளி போடு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கிள்ளுவது என்பது நகத்தால் செய்யும் செயல். ஆனால் ராவனோ பானத்தால் கொன்றான் இல்லையா? ஆனாலும் ராவணன் தலையை சம்ஹரிப்பது நகத்தால் கிள்ளிடுவதற்கு ஒரு செயல். அதனால் ராமனுக்கு வந்து ராவணனை சம்ஹாரம் பண்ணது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. பானங்கள்லாம் போட்டு தான் சம்ஹாரம் பண்ணான். இருந்தாலும் அப்படி என்ன அதோட செயல் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒரு சின்னதாக ஒரு கிள்ளி கிளஞ்ச மாதிரி அவனுக்கு ராமனுக்கு அது பெரிய விஷயமே கிடையாது. அதனால் அனாயாசமாக செய்தான் என்பது கிள்ளி கிளந்த அப்படி அனுபவிக்கிற ஆண்டாள் அனுபவம் போது அப்படி ராமனை பற்றி சொல்லும்போது ராமனோட செயல் அப்படிப்பட்டது. சின்னதாக ஒரு கிள்ளி கிளஞ்ச மாதிரி பண்ணிட்டான். அதனால் பெரிய பானங்களாக விட்டு தான் அவனுக்கு கொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன செயல் அவனுக்கு ஒரு கிள்ளி போட்டால் அப்படி ஒரு சாதாரண எதையாவது ஒரு பேப்பரையோ எதையோ ஒரு சின்னதாக கிள்ளி போட்டோன்னே எப்படி ஈஸியாக முடிகிறதோ ரொம்ப ஈஸியாக முடிகிறதோ அது கிள்ளி கலந்தானே கீர்த்திமை பாடி போய் அப்படிப்பட்ட கிள்ளி கிளந்தான். ராமனுடைய பானமானது ராவணனோட ஹிருதயத்தில் புகுந்து கலைந்து பார்த்துதான். என்னன்னு பார்த்தா ராவனோட அம்பு என்ன பண்ணதான், ராமன் அம்பு விட்டான் இல்லையா, ராவனோட இதயத்தில் போய் களைஞ்சு பார்த்துதான். இன்னும் எங்கேயாவது சீதையோட அன்பு வைத்திருக்கிறானோ என்று அவன் வைக்கும் இடமெல்லாம் பார்த்துதான். அதை நினைத்து ஆண்டாள் வந்து கலைந்தானே என்றாலாம். அதனால ராவணனோட இதயத்தில் போய் அந்த அம்பு என்ன பண்ணுறதான் அப்படி சுற்றி முற்றி பார்க்கறதாம். இன்னும் எங்கேயா சீதைகிட்ட அவன் அன்பு வச்சிருக்கானான்னு தேடிண்டு போய் தேடி பார்க்கறதாம். அதனால தான் பிரகலாதனை இருக்கும்போது இரண்யகசிபு வதம் பண்ணும்போது அந்த இரண்யகசிபு கிழிக்கிறதுக்கு முன்னாடி போய் தடவி பார்த்தாராம், பெருமாள் தடவி பார்த்தாராம். அதனால எங்கேயாவது நல்ல இது இருந்ததுன்னா அவனை விட்டுலாம் சொல்லிட்டு, அதனால ஹரியோட இது இருக்கான்னு கேட்டால் விட்டுலாம் சொல்லிட்டு அங்கே இரண்யகசிபுக்கு பெருமாள் நரசிம்மாவதாரத்தில் தடவி பார்த்தாராம். அதனால் விட்டுலாம் சொல்லிட்டு அதனால் அங்கே எப்படின்னு கேட்டால் கிள்ளி கிளந்தானே இவன் இவனோட இதயத்தில் எங்கேயா சீத்தையோட நினைவு இன்னும் இருக்கான்னு பார்த்து தேடி பார்த்தான் அந்த பானம். அதனால் கிள்ளி கலந்தானே அப்படிப்பட்டவன் கிள்ளி கலந்தானே கீர்த்திமை பாடிப்போன்னு பராக்கிரமத்தால் ஏற்படுவதை புகழ், கொடுப்பதன் மூலமாக ஏற்படுவது கீர்த்தி. 2 விஷயங்கள். கீர்த்தி என்கிறது புகழ், கீர்த்தி சொல்லுவோம் இல்லையா? அதனால் ஒரு பராக்கிரமசாலின்னு சொன்னோடனே அது புகழ், ஏற்படுவதை புகழ் என்றும், கொடுப்பதன் யாருக்கா தானங்கள்லாம் கொடுத்தான் மூலமாக ஏற்படுவதை கீர்த்தி என்றும் சொல்லுவது வழக்கம். அதனால் இங்கே எம்பெருமான் ராவணன் பகாசுரன் முதலியவர்களை சம்ஹரித்து தம்மை நமக்கு அளித்தபடியால் இதை கீர்த்தின்னு சொல்ல காரணம் என்னன்னு கேட்டால், ஆண்டாளே இங்கே கீர்த்தின்னு சொல்லான்னு கேட்டால் இங்கே பெருமாள் என்ன பண்ணுறான்னு கேட்டால் ராவணன் சம்ஹாரம் பண்ணுறார். பகாசுரன் முதலியவர்கள் நிறையா பேர், பகாசுரன் நிறையா லிஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த லிஸ்ட்டு படி சம்ஹரித்து தம்மை நமக்கு அளித்தபடியால், அதனால் இதெல்லாம் அளித்தபடியால் நமக்கு கீர்த்தின்னு சொல்லலாம். அதனால் கீர்த்திமை பாடிப்போல் அப்படிப்பட்ட கீர்த்தி உடையவன் யாருன்னு கேட்டால் எம்பெருமான் கண்ணன். ஆனால் அந்த மாதிரி எல்லாரையும் பண்ணானா. எம்பெருமான் தசாவதாரம் எடுத்தான். அதில் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் மிகவும் ஏற்றம். அதனால் அவதாரம் எடுத்த தசாவதாரத்தில் இது உயர்ந்தது அது தாழ்ந்ததுன்னு கிடையாது. இருந்தால் கூட மிகவும் லாங்கஸ்ட்னு சொல்லும்போது பார்க்கும்போது ராமாவதாரமாக கிருஷ்ணாவதாரம் அது மிகவும் உயர்ந்தது, ஏற்றமாக சொல்லக்கூடிய ஒரு அவதாரம். அவர்கள் சென்ற பிறகும் உலக மக்கள் நற்கதி அடைய வேண்டும் என்று திருவனை கீதைவைகளை விட்டு சென்றானாம். அதனால் அப்படிப்பட்டவர்கள் புகழை நாம் பாட வேண்டும். அதனால் அதெல்லாம் அந்த அவதாரங்கள்லாம் முடிஞ்சால் கூட அதெல்லாம் விட்டுட்டு போயிருக்கான் இல்லையா, கீதோபதேசங்கள்லாம் விட்டுட்டு போயிருக்கான். அதனால் இவர்களை திரும்பி இன்றைக்கி கூட நம்ம கீதையை பற்றி சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதனால் அப்படி கீதையெல்லாம் விட்டுட்டு போயிருக்கிறதுனால அப்படிப்பட்டவர்கள் புகழை நாம் பாட வேண்டும். அதனால் கீர்த்திமை பாடிப்போயின்னு அப்படி உள்ள உன்னை எழுப்ப நாங்கள் இங்கு வந்தோம். அப்படிப்பட்டவன் கீர்த்தி உடையவன் அந்த எம்பெருமான் கண்ணன். அப்படிப்பட்ட உன்னை எழுப்ப நாங்கள் இங்கு வந்தோம், எம்பெருமான கீர்த்தியை பாடி வந்தோம். ஆனால் அப்படிப்பட்ட எம்பெருமானோட கீர்த்தியெல்லாம் நாங்கள் பாடி வந்திருக்கோம். நீ படுத்துருக்கே உள்ள படுத்துருக்கே எழுந்திருன்னு சொல்லலாம்.
அதனால பாவை களம்புக்கார், அதனால கீர்த்திமை பாடிப்போய் பாவை களம்புக்கார் புள்ளின்வாய் கீண்டானே பொல்லா அரக்கனை கிள்ளிக்கலந்தானே கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கான்னா நோன்பு நடத்த வேண்டிய இடம். ஏதாவது ஒரு இடத்துல நோன்பெல்லாம் பண்ணணும் இல்லையா, அந்த ஸ்பாட் இல்லையா, அந்த நோன்பு நோக்கக்கூடிய ஸ்பாட்டு, அந்த பாவைக்களம்னு பேர் அதுக்கு. முன்பாசுரத்திலே போகாமல் காத்து இங்கு புக்கார்னு சொல்லுவோம். அதனால் பெண்களை பார்த்து உள்ளே இருப்பவள் அகாலத்திலே எழுந்து ஸ்நானம் செல்ல செய்யக்கூடாதுன்னு சொல்லலாம். அதனால் பெண்களை பார்த்து உள்ளே இருப்பவள் சொல்லலாம், நீங்கள்லாம் வந்திருக்கேளே, இப்படி அகாலத்திலலாம் தீர்த்தமாயிட்டு வந்திருக்கேளே, ஸ்நானம்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். நந்தகோபன் அவ்வாறு செஞ்சதுனால அவன் வருணனுக்கு சாபத்தில் ஏற்பட்டு கிருஷ்ணன் போய் காப்பாற்றின்னு வந்தான் இல்லையா. அதனால் வெளியில் இருப்பவர்கள் பொழுது விடுந்ததற்கான அடையாளங்களை கூறுகிறார்களாம். அவள் உள்ள இருக்கிற படத்தை சொல்லலாம், நீங்கள் அகாலத்தில் தீர்த்தாமாட்டு எழுப்புறேன்னு, இந்த மாதிரி அகாலத்திலாம் தீர்த்தாமாடக்கூடாது, நீராடக்கூடாது. அதனால் நந்தகோபன் அந்த மாதிரி ஆனதுனால வருண பகவான்கிட்ட சாபங்கள்லாம் படித்து அவனை அழுத்துன்னு போயிட்டான். அது மாதிரி உங்களுக்கு ஆக போகிறது அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நாங்கள்லாம் பொழுது விடிஞ்சால் வந்திருக்கோம், பொழுது விடுந்ததற்கு அடையாளமாக சொல்லலாம். பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார், அதனால் பிள்ளைகள் எல்லாருன்னா நாம் ஒன்று சேர்ந்து சிறிய பெண் பிள்ளைகளை எழுப்ப வேண்டும். அதனால் நீவா நம்மளை விட சின்ன யங்ஸ்டர்ஸ்லாம் இருப்பா இல்லையா, அவள்லாம் தூங்கிட்டு இருப்பா. நம்மளாம் பெரியவாள்லாம் சேர்ந்து செய்ய வேண்டாமா, நீ படுத்துட்டுக்கு, நாங்கள் எல்லாரும் பாவை களம்புக்கா எழுப்ப வேண்டும். அதனால் அவர்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது, நாம் தான் போய் எழுப்பணும். அதனால் அப்படிப்பட்ட பெண்களும் உனக்கு முன்பாகவே எழுந்து சென்று விட்டனர், அதனால் உனக்கு மானக்கேடு. அப்படிப்பட்ட நம்மெல்லாம் போய் சின்னவாளை நம்மளை விட யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அவளுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணி தூங்கிட்டு இருக்கவாளை எழுப்புறதை விட்டுட்ட நம்மளே தூங்கிட்டு இருந்தால் உனக்கு மானக்கேடு இல்லையா. அதனால பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று. வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்றுங்கிறது பார்க்கலாம், ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமை வந்தாச்சு. அதனால் மேலே பாசுரத்தை மேற்கொண்டு வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று இந்த பாசுரத்தை கம்ப்ளீட் பண்ணி அடுத்த பாசுரத்துக்கு போகலாம். சதமகமணி நீலா சாரு கல்காரகஸ்தா தனவர நமிதாங்கி சாந்திரவாசல்ல சிந்துஹோ நளகவனிகிதாவி ஸ்ரக்பிரா கிருஷ்ணநாதா விலசதி ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹாம். திருவாளி பூரத்து ஜெகத்வதித்தாள் வாழியே, திருப்பாவே முப்பதும் செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே, பெரும்போதூர் மாமனுக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயரரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரம் திருவல்லி வளநாடு வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.